அப்பப்பப்பப்பா. பொதுவா மலையாள படங்கள் தான் கண்டென்ட் படு பயங்கரமா இருக்கும். கண்டென்ட்டுக்காகவே படம் ஹிட் ஆகும். தமிழ்லயோ இல்ல ஹிந்திலயோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக ஓடுற படங்களை பார்க்கறது அபூர்வம். ஆனா ஹிந்தில அந்த மாதிரி ஒரு அருமையான கண்டென்ட்டை வச்சு அதுவும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவை வச்சு படத்தை வேற லெவல்ல ஹிட் கொடுத்துருக்காங்க. படத்தோட பேரு தேவா. இப்ப ரீசெண்டா வந்த படம் தான். பொதுவா என்ன நடக்க போது, யாரு வில்லனா இருப்பாங்கிறத ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். சில பேர் கொஞ்சம் சவாலா கெஸ் பண்றதுக்கு குழப்பி வர்றதுக்காக வேணும் சில கேரக்டர்ஸை கொண்டு வருவாங்க. ஆனா நான் இப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட் வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்குது. படத்துல ஒரு போலீஸ்காரரை யாரோ சுட்டுக் கொல்லுவாங்க. அப்படி சுட்டு கொல்ற ஆளை கண்டுபிடிக்கணும். அதுதான் படம். அவங்களா இந்த படத்துல சுட்டு கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறவரை எடுத்து நம்ம கிட்ட சொல்றவரை சத்தியமா என்னால கண்டுபிடிக்கவே முடியல, இவர் தான் கொலகாரரா இருப்பாரோ அப்படின்ட்டு. அப்படி நம்மள குழப்புன்னு குழப்பி விட்டுருப்பாங்க. நம்ம மைண்ட் செட்டே அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்காது. ஆனா அப்படி யோசிச்சாதான் உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறியே, அப்படி என்னடா இருக்கு இந்த படத்துலன்னு கேக்குறீங்களா? வாங்க படம் பார்ப்போம். முடிஞ்சா நீங்களும் அந்த ட்விஸ்ட்டை அவங்களா ரிவீல் பண்றதுக்குள்ள கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பைக்ல அப்படியே ஜம்முன்னு ஓடி வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறாரு. அப்படி வரவரு திடீர்னு தன்னோட மச்சான், அவரு கமிஷனரா இருக்கிறாப்ல, தான் தங்கச்சியை கட்டிக்கிட்டு வரவரு மச்சானுக்கு போனை போட்டு, என் ஃப்ரெண்டு ஏசிபியை கொலை பண்ண அந்த கொலகார யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள எதுக்கு இருந்து பெட்டி மாதிரி ஏதோ வந்து இவன் மேல விழ, இவரு அப்படியே தடுமாறி கீழே விழ, தலை அப்படியே தரையில சரசரன்னு உரசிட்டு போய் தலையில பலத்த அடி. கட் பண்ண அந்த ஊர்ல இருக்கிற மும்பையில இருக்கிற எல்லா ரவுடிப்பல்களும் ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கிற டிராபிக்கை நிப்பாட்டி ரோட்டுக்கு மத்தியில டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா, நம்ம ஹீரோ செத்து போயிட்டான்ல, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்ல, அதை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட மச்சான் கமிஷனர், அவருக்கு கால் வருது மேலிடத்துல இருந்து. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறாரு நம்ம மச்சான். ஆக்சிடென்ட்டா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தாப்ல அந்த பெரிய ரவுடி ஒருத்தவர் இருக்கிறானே அவனோட செயலா அப்படின்னு விசாரிக்கிறாரு. இல்ல அவங்க கேங்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது, ரெக்கவர் ஆகி வந்துருவான்னு கமிஷனர் மச்சான் மேலிடத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். பார்த்தா தலையில அடிபட்ட நம்ம ஹீரோ இப்போ லைட்டா முணங்குறான். நசமா பார்த்துட்டு ஓடுது டாக்டர் மக அப்டேட் கொடுக்கறதுக்கு. முழுஸ்டான், ஓரளவு தெளிவா தான் இருக்கிறான். ஆனா எதுக்கு நிக்கிற நம்ம கமிஷனர் மச்சானையே இவனுக்கு யாருன்னு தெரியல, தான் பேரே இவனுக்கு என்னன்னு தெரியல, மொத்தமும் மறந்துட்டான். கமிஷனர் மச்சாதான் நீ யாரு எப்பேற்பட்டவங்கிற கதையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர், பேரு தேவா. ஆனா யூனிஃபார்ம் மாட்டவே மாட்டாரு. பேரு தான் இன்ஸ்பெக்டர், தொழில் தான் இன்ஸ்பெக்டர் தொழில். ஆனா நடந்துக்கிற விதமெல்லாம் பக்கா ரவுடி மாதிரி நடந்துப்பார். பேச்சு, அடிக்கிற லூட்டி, அடிக்கிற டான்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்ப கூட அவர் இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாருன்னா யாருக்காக? தன் மச்சானோட கல்யாணத்துக்காகத்தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு, தன் தங்கச்சி கல்யாணத்துக்காகத்தான். இங்க நம்ம ஹீரோ கூட இன்னொரு மீடியாக்காரையும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. ரெட்ரோ படத்துல பாத்திருப்பீங்களே, கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்க தான் இந்த படத்துல ஒரு மீடியாக்காரி மாதிரி வந்திருக்காங்க. இவங்க அப்பா ஒரு ஏட்டையா போலீஸ்ல தான் வேலை பார்க்கிறார், போலீஸ் ஸ்டேஷன்ல. கமிஷனர் வீட்டு கல்யாணம்னா எல்லா போலீஸும் குடும்பத்தோட வந்திருப்பாங்கல்ல, அதான் பொண்ணு வந்திருக்கிறா. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து செம டான்ஸ் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு கல்யாணம் எல்லாம். அங்க வச்சுதான் அந்த ஏட்டையா தான் பொண்ணை ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மீடியால ரொம்ப துடிப்போட எழுதுறவ என் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க குடிச்சிட்டு எவனாவது வண்டி ஓட்டுறானு செக் பண்ணி ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, தி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவர் அங்கதான் இருக்கிறாப்ல. அவரு ஏசிபி போஸ்டிங். நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா ஹீரோவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு பயபுள்ள வரல. இப்ப எங்கேயோ ஒரு ஏரியால டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப கால் வருது. யாருகிட்ட இருந்து? ஃப்ரெண்டோட லவ்வர் கிட்ட இருந்து கால் வருது. லவ்வர் ஏர் ஹோஸ்டரா வேலை பார்க்கறாங்க. போன்ல ரெண்டு பேரும் எப்படி இருக்க நல்லா இருக்கானு அவங்க காதலை பத்தி பேசிட்டு இருக்கிற சமயம் அந்த பக்கம் ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி தெரியுது, சத்தமா இருக்குது. என்ன சத்தம்னு ஃப்ரெண்டுகாரர் வந்து பாக்குறார். வந்து பார்த்தா இது ஏதோ ஒரு லோக்கல் ஆளுங்கட்சியோட அந்த ஏரியா பிரசிடென்டா, அவரோட வண்டியை செக் பண்ணணும்னு போலீஸ்காரர் சொல்லும்போது, யார் வண்டி தெரியும்ல, அதெல்லாம் செக் பண்ண முடியாதுன்னு சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுகாரர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, எங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவருங்கிறீங்க, பிரசிடென்ட்டுங்கிறீங்க, மக்களுக்கு முன்னுதாரமா நீங்க தான் முத எங்க வண்டியை செக் பண்ணுங்கன்னு நீங்களா கேட்கணும். அதை விட்டுவிட்டு டியூட்டி பாக்குற எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்க செக் பண்ணி தான் அனுப்புவோம்னு சொன்னதும் அந்த பிரசிடென்ட், அவரு ரவுடியா இருந்து பிரசிடென்ட் ஆனவர் போல கெக்கப்புன்னு சிரிக்கிறாரு. கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. எங்க முடிஞ்சா செக் பண்ணி பாரு பாப்போம் அப்படின்னு சீனை போடுறாங்க. கூட இருக்கிற போலீஸ்காரரோ, சார் பெரிய கேங் சார், வேண்டாம் சார், போக விட்டுருவோம் சார்னு போக விட்டாங்க. இதையெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படி போகும்போது அவங்க எல்லாம் ஒருத்தன், முடிஞ்சா இப்போ நீங்க செக் பண்ண முடியாம நாங்க வண்டி எடுத்துட்டு போறோம், இந்த மாதிரி நிக்காம வண்டி போச்சுன்னா வண்டியோட சாவியை பிடிங்கிடுவாங்க, வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க, முடிஞ்சா வந்து எங்க வண்டியை சீஸ் பண்ணி பாப்போம்னு சவால் விட்டுட்டு தான் போவாங்க. கையாளாதத்தனமா அந்த ஃப்ரெண்டுக்காரர் ஒரு மாதிரி அவமானப்பட்டு நிப்பார். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த பக்கத்துல போய் ஏன்டா கல்யாணத்துக்கு வரலன்னு விசாரிக்கிறார். அட உன் தங்கச்சி கல்யாணத்தப்பதான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, நேர்மையா இருக்கிற
இருக்கிற போலீஸுக்கு டிரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு கிஃப்ட் மாதிரி அடிக்கடி வரும். அதான் அங்க எங்கேயும் சுத்திட்டு வந்தேன் வரமலோடறான்னு அவரு சாரி கேட்கிறாப்ல. எங்கடா கூட்டு போறேன்னு கேட்டா வா சொல்றேன்னு கூட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி போற வரையில தான் ஒரு ஏர் ஹோஸ்டர் பொண்ணை லவ் பண்றதாவும் கூடிய சீக்கிரம் அவளை ப்ரொபோஸ் பண்ண போறதாவும் சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, உன்ன மாதிரி ஒரு ஆளையே லவ் பண்றதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு ஓட்டுவான். அப்புறம் வண்டி வந்து ஒரு இடத்துல நிக்குது. யார் வீடுறா, எங்கடா இங்க வண்டி இருந்து நிப்பாட்டுக்கிறேன்னு கேட்டா, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டமானேன்னு ஃப்ரெண்டுக்காரரை அவமானப்படுத்திட்டு போனாங்க இல்ல ஒரு பிரசிடென்ட், அவரோட வீடு தான் போல தெரியுது. பிரசிடென்ட் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, அதான் ஜே ஃபங்க்ஷன் கொண்டாட இருக்கிறாங்க. உள்ள போய் காரை சீஸ் பண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். கார் சாவியை வாங்கிட்டு வாங்குறான். சவால் விட்டாங்கல்ல, சாவியை வாங்க முடியாது சீஸ் பண்ண முடியாதுன்னு. சாவியை வாங்கிட்டு வான்னு சொன்னதும் இவன் விட மாட்டாங்கிறது ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஃப்ரெண்டு சரின்னு உள்ள போறார். உள்ள போய் பார்த்தா பிரசிடென்ட்டோட டிரைவர், நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு ஆளுங்கட்சியோட பிரசிடென்ட்டோட டிரைவர் சாவி வாங்குறதுக்காக வந்ததுக்கு சட்டை மேல கை வச்சிருப்பான் போல. சட்டையெல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கும். பாக்கெட்டுக்குள்ள எதையோ எடுத்து போட்டுட்டு பைக்ல ஏறி உட்காராரு, வா கிளம்பலான்னு. எங்க சாவியை காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. சாவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா மச்சாங்கிறான் ஃப்ரெண்டு சட்டை மேல கை வச்சிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதும் கோவத்துல விறுவிறுன்னு உள்ள வராப்ல. அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தனா அடிச்சு இவனான்னு விசாரிக்கிறார். ஃப்ரெண்டுக்காரன் இல்லைன்னு தலையாடிக்கிட்டு இருப்பார். இன்னும் தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க. கடைசியா அந்த டிரைவர் தான் அப்படிங்கறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவனுக்கு ஸ்பெஷல் அடி விழுகுது. சட்டையை கழட்டிட்டாப்ல. சட்டை மேல கை வச்சதுக்கு சட்டையவே கழட்டிட்டாப்ல. அங்க பர்த்டே பார்ட்டி வேற சிறப்பா நடக்குமா, சத்தம் போட்டு பார்ட்டியை நிப்பாட்டி பிரசிடென்ட் பொண்டாட்டின்னு கேக்க கட் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்மாலு கட் பண்ணி கேக்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லா ஜாலியா ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்களா. இப்படி நீங்க ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது கூட போலீஸ் ரோட்ல உட்காந்து டியூட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். தீபாவளி, பொங்கல், குடியரசு தினம், சுதந்திர தினம் நீங்க எல்லாம் கொண்டாடுவீங்க, அப்பையும் போலீஸ்காரன் டியூட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். யாராவது செத்தா கூட அன்னைக்கும் போலீஸ்காரன் டியூட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். யாரையாவது சாக அடிக்கணும்னா கூட அரசியல்வாதிங்க உங்களை மாதிரி ஆட்கள் என்கவுண்டர் அப்படி இப்படின்னு சொல்லி அப்பையும் டியூட்டியில போலீஸ்காரன் தான் இருக்கிறான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுங்கடா அப்படின்ட்டு கெத்து காட்டிட்டு போறார். இதுக்கு நீ ரொம்பவே வருத்தப்படுவேன்னு நம்ம பிரசிடென்ட் மிரட்டுறாப்ல. டிரைவர் கிட்ட சாவியை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. டிரைவரும் ஓடி வந்து சாவியை கொடுக்குறான் சட்டையை மாட்டிட்டு வந்து. அவங்க கார் எடுத்துட்டு முன்னாடி நம்மால பைக்கை ஓட்டிட்டு போக பின்னாடி ஃப்ரெண்டுக்காரர் பிரசிடென்ட்டோட காரு பச்சை கலர் காரு, கிரீன் கலர் காரு, அந்த பச்சை கலர் வண்டியை ஓட்டிட்டு ஜம்முன்னு வராப்ல. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் யோக்கியம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அன்னைக்கு ராத்திரி அவன் பண்ற லூட்டியை பாருங்க. இவரோட பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி, இன்னொருத்தவனோட பொண்டாட்டி மனைவி, அவ கூட இவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில அவ தான் புருஷனை பாக்குறதுக்காக போறா. ஏதோ பக்கத்து ஊருக்கு கிளம்புறாங்க போல. புருஷங்காரன் நடக்கிறது தெரியாம சார் போயிட்டு வரோம் சார், ஊரை பாத்துக்கங்க சார்னு சொல்லிட்டு டாடா காட்டிட்டு போறான். அட பாவி. அடுத்து பார்த்தா பர்த்டே பார்ட்டி கொண்டாட நம்ம பிரசிடென்ட் முத வேலையா கமிஷனர் மச்சான பாக்குறது தான் வந்திருக்கிறார். இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார், சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்திருக்கிறார். உடனே சஸ்பெண்ட் பண்றேன்னு கமிஷனர் சத்தம் கேக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பதறான் கேட்டுவிட்டு, என்னடா அப்படின்னு. அட சும்மா கிடப்பா, இந்த மாதிரி 4 தடவை என்ன மிரட்டி இருக்கிறாப்ல, ஒரு தடவை கூட சஸ்பெண்ட் பண்ணதில்ல, ஃப்ரீயா விடுங்கிறாரு ஹீரோ. வெளியில பிரசிடென்ட்டோட எடுபடிகள் இருப்பாங்க இல்ல, டிரைவர் உட்பட, அவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கமிஷனர் மச்சான் வெளியில வரார். இது என்னடா புது பழக்கம், பாட்டி எல்லாம் போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தான் அப்படின்னா நீ ஃப்ரெண்டு தானே சொல்ல மாட்டேயான்னு ஃப்ரெண்டுக்கு தான் திட்டு விழுகுது. இப்படி கமிஷனர் மச்சான் திட்டுறத பார்த்ததும் பிரசிடென்ட் இந்த பக்கம் வந்து, நீ அவரோட மச்சாங்கிறது எனக்கு தெரியும், மச்சான் தானேன்னு அவங்க மேல ஆக்ஷன் எல்லாம் எடுக்காம விட்டுறாத, அப்புறம் கைய காலை வெட்டி போட்டுருவேன்னு கமிஷனர் மச்சாங்கிட்டயே பிரசிடென்ட் சீனை போட்டதும் கமிஷனர் இதுக்கு எது ஏமாப்லையா கைய வெட்டுவியா, என்கவுண்டர்ல போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ மினிஸ்டர் உனக்காக வக்காலத்து வாங்கினாருன்னு இந்த விஷயத்துல உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி என் வீட்டு பையன் மேலேயே கை வைப்பேன்னா கொன்னு போட்டுருவேன் போடா அப்படின்னு திட்டி விட்டதும் பிரசிடென்ட் மூஞ்சிய பார்க்கணுமே, இப்படி டிபார்ட்மெண்டே சேர்ந்து நம்மளை அவமானப்படுத்துதுன்னு அப்படியே போயிடுறாரு. நம்ம ஹீரோ அதை ரசிக்கிறான். இதெல்லாம் பிரச்சனை இல்லையா. அடுத்து கமிஷனர் மச்சான் அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிகல் எடுத்து காட்டுறாப்ல. போலீஸா பொறுக்கியா அப்படின்னு டைட்டில் போட்டு நம்ம ஹீரோவை பத்தி கழுவி வண்டையா யாரோ ஊத்தி இருக்காங்க. அதே ஆர்டிகல்ல கூடவே இத கண்டுக்காம இருக்கிறாரு கமிஷனர் மச்சான்னு வேற எழுதி பேரை போட்டு. என்னடா இப்படி என் மானத்தை வாங்குறேன்னு சொல்லியிருப்பாப்ல. அது நம்ம ஹீரோவுக்கு குத்தமா போச்சான். இப்படி எழுதின அந்த பத்திரிகைக்கு வந்து எடிட்டரோட கழுத்தை பிடிச்சு அமுக்கி திட்டிக்கிட்டு இருக்கிற சமயம், எடிட்டரை ஏன்டா அடிக்கிற, நான் தான் எழுதுனேன், இப்ப என்னவா அதுக்கு அப்படின்னு வந்து நிக்கிறா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின். அவளை பார்த்ததும் நீதான் எழுதுனியா, சரி சாரியா ஒரு நிமிஷம் வெளியில வாங்கன்னு அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாரு நீ எழுதுனதெல்லாம் தப்பே இல்லை, நான் பொறுக்கிதான் எழுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா என் கமிஷனர் மச்சானோட பேரை மட்டும் தேவையில்லாம உள்ள இழுக்காது. அவர் எத்தனை தடவை என்ன பனிஷ் பண்ணிருக்காரு தெரியுமா, எத்தனை தடவை என்ன இந்த மாதிரி பண்ணாத எடுத்து சொல்லியிருக்கிறார் தெரியுமா. என் மச்சா மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி நேர்மையான ஆட்கள் இருக்கிறது ரொம்ப ரேரு இந்த டிபார்ட்மெண்ட்ல. அவங்கள பத்தி தயவு செய்து தப்பா எழுதிராத அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே இனிமே உன் மச்சானை பத்தி இழுக்க மாட்டேன், ஆனா உன்னை பத்தி எழுதுவேன்னு சொல்றா. எழுது, தாராளமா எழுதுங்கிற இவன். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அந்த மும்பை தாதான்னு ஒருத்தவர் இருக்கிறான் போல. மும்பையே எனக்கு செஞ்சதான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தாதா,
இது வரைக்கும் ஒரு 3 தடவை அவனை பிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு துப்பு கிடைச்சது. போலீஸ் போறதுக்குள்ள அந்த தாதா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்படித்தான் இது 4வது முறை. இந்த முறையும் நம்ம ஆட்களுக்கு துப்பு கிடைக்குது. நம்ம ஹீரோக்கு கூட துப்பு கிடைக்குது. இந்த மாதிரி அவன் ஒரு ஆள் இல்லாத ஒரு ஏரியா பக்கம் இருக்கிறான், நாங்க சுத்தி வளர்ச்சிட்டோம், உள்ள போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன் கொஞ்சம் இருங்கடா நானும் வரேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்குள்ள போன் கால் கட்டு. போலீஸ்காரங்க எல்லாம் ரவுண்டு கட்டி அப்படியே மெதுவா உள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்தா அங்க இருந்து அந்த தாதா எஸ்கேப் ஆயிட்டான் போல. அவன் அந்த இடத்த விட்டே அந்த பக்கம் போயிட்டான். தாராளமா வண்டி எடுத்துட்டு போயிருக்க முடியும். ஆனாலும் போலீஸ் எல்லாம் உள்ள வரட்டும்னு பாம் வச்சு போலீஸ் உள்ள வந்த பிறகு அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ண வச்சு போலீஸ்காரங்க பல பேரை கொன்னு தள்ளிட்டான். பல பேருக்கு கை கால் போச்சு. இதெல்லாம் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி நடக்குது. அப்படியே ஹீரோ அதிர்ந்து போய் பாக்குறார். அந்த பக்கம் பார்த்தா நம்ம மீடியாக்காரிக்கு இந்த சம்பவத்தை கவர் பண்ண சொல்லி ஒரு அம்மா அப்டேட் கொடுத்துட்டு போகுது. சரின்னு இவளும் ரொம்ப ஆர்வமா கவர் பண்றதுக்காக டீடைல் என்னன்னு பார்த்தா அந்த விபத்துல, அந்த வெடிகுண்டு விபத்துல, அந்த வெடிகுண்டு தாக்குதல்ல தன் அப்பாவும் அடிபட்டிருக்கிறான்னு கேள்விப்பட்டு வருத்தப்படுறா. ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தா நம்ம ஹீரோக்கு ஊசி போட்டுருக்காங்க. லைட்டா தான் முகத்துல எல்லாம் காயம், அவ்வளவுதான். ஆனா பல பேருக்கு பல கொடூரமான காயங்கள். அதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஆடி போய் கிடக்கிறார். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறாரு. இந்த குடின்னு. உங்க அப்பாவை பார்த்தியான்னு கேட்டா ஆமா பார்த்தேன். எங்க அப்பா என்னை டியூட்டி எல்லாம் பார்க்க முடியாது, நடக்க முடியாதுன்ட்டாங்க. காலு போயிடுச்சு போல ஹீரோயினோட அப்பாவுக்கு. அந்த வருத்தத்தை தாண்டி அவனை பழி வாங்கணும். அந்த தாதாவுக்கு மட்டும் எப்படி எல்லா இடத்துலயும் துப்பு கிடைக்குது? இது 4வது முறை. இந்த முறையும் அவன் கரெக்டா பிரச்சனை இல்லாம எஸ்கேப் ஆறானா. உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கருப்பு ஆடு இருக்குது. அந்த கருப்பு ஆடு தான் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஆளை கண்டுபிடிங்க. அந்த கருப்பு ஆளை தூக்காம அவனை தூக்குறது சாத்தியமே இல்லைன்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறான் மீடியாக்காரி. அடுத்த சில நாட்கள் சோகமாவே தெரிவான். ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்து இவங்க 2 பேரும் சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவன். ஃப்ரெண்டோட அப்பா வந்து பாருங்களேன் திட்டுறாப்ல ஃப்ரெண்டுக்காரனை. போலீஸ் வேலையெல்லாம் ஒரு வேலையா? தாராளமா உட்காந்து பிசினஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட சர்வெண்ட் மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்குது. நீ இருக்கு தேவையில்லாம அந்த வேலையை பாக்குறேன்னு தான் பிள்ளைய ஃப்ரெண்டை போட்டு அப்பா திட்டுறாரு. நீ அவனை பார்த்து தான், ஹீரோவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு உதவாக்கற, அவனை நம்பி அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீ இந்த தொழிலுக்கு போயிருக்கிறல, நீ ஒரு உதவாக்கறன்னு திட்டிட்டு போறாரு. இது ஒண்ணு நம்ம பசங்களுக்கு புதுசு இல்ல. அதே சமயம் ஃப்ரெண்டுக்கு கால் வருதுங்க. மும்பை தாதா ஒரு இடத்துல இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைக்குது. உடனே விருட்டுன்னு ஃப்ரெண்டுக்கார கிளம்ப, கூடவே நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ள தான் அவர் இருக்கிறாரா. அவர் அங்க இருக்கிறாராங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ட்ரோனை மேல பறக்க விடுறாங்க. போலீஸ் 4 பக்கம் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. ட்ரோனு அவர் இருக்கிறா சொல்ற அந்த பில்டிங்க்கு போய் ஜன்னல் வழியா அவன் இருக்கிறானான்னு கன்ஃபார்ம் பண்ணது. எஸ், அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சுங்க. இந்த தடவை அவருக்கு யாரும் துப்பு கொடுக்கல போல தெரியுது. இல்ல அந்த கருப்பு ஆட்டுக்கு இவங்க இங்க வர்றாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் தெரியாம இருக்கலாம். எது எப்படியோ தாதா இந்த தடவை மாட்ட போறார். எல்லா பக்கம் ரவுண்டு கட்டிட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நெருக்கிறதுக்கு போறாங்க. அதே சமயம் ட்ரோனை அந்த பக்கம் தாதா பார்த்துட்டு ட்ரோனையே சுட்டு தள்ளுறான். இந்த பக்கம் போலீஸ் வராங்கல்ல, அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே ஏதோ சாதாரண மக்கள் நினைச்சா எல்லாருமே தாதாவுக்காக வேலை பார்க்கிற ஆட்கள் போல. எப்படி விதவிதமா போலீஸ்காரங்களை தாக்குதல் பண்றாங்கன்னு பாருங்க. எந்த பக்கம் எந்த போலீஸ் வந்தாலும் அங்க லோக்கல் இருக்கிற ஆட்கள் அவங்கள தடுத்து அவங்கள தாக்கி படு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க. அசால்ட்டா தாதா எஸ்கேப் ஆறதுக்காக மூவ் ஆயிட்டு இருக்காரு. ஒரே புகமூட்டம் ஆயிடுது. ஃப்ரெண்டுகாரன் ஹீரோனு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புகமூட்டத்துக்கு மத்தியில ஃப்ரெண்டுகாரர் தாதா எஸ்கேப் ஆறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராப்ல. ஹீரோ மித்தவங்கள போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா ரவுடி பேலுக போலீஸ்காரங்கள ஒரு குடோன்குள்ள தள்ளி அவங்கள அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. பதிலுக்கு போலீஸ்காரங்க அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி குடோனை இறக்கி உள்ள அவங்க சேஃபா இருக்காங்க. ஆனா வெளியில சண்டை, துப்பாக்கி சூடு இதெல்லாம் அதிகமா நடக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வெளியில வந்து இப்ப தைரியமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விதியோட விளையாட்டு அந்த ஃப்ரெண்டுகாரன் தாதா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். ஒரு கட்டத்துல தாதா ஃப்ரெண்டை சுட்டு தள்ளுற சமயம் டொப்புன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா தாதாவையே நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டாரு. நெத்தி போட்டுல சுட்டு தள்ளிட்டாரு. அப்புறம் இன்னும் 4 தோட்டாக்களை இறக்கிட்டு இவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி, பல போலீஸ்காரங்களை கொலை பண்ணவன். அதனால இவனை கொன்னதுக்கு கண்டிப்பா பறக்கம் தான் அரசாங்கம் கொடுக்கும். ஆனா நான் இந்த கொலையை பண்ணல, நீதான் இவனை சுட்டு கொன்னேன்னு அந்த பெருமையை தான் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துறாரு. என்ன அவன் சுடம் பார்த்தா என்னை காப்பாத்துறதுக்காக என் ஃப்ரெண்டு பதிலுக்கு சுட்டு என்கவுண்டர் பண்ணி தன்னை காப்பாத்திட்டதா அப்புறம் பின்னாடி வந்த போலீஸ் கிட்ட எடுத்து சொல்றாரு நம்ம ஹீரோ. ஹீரோக்கு என்ன ஆசைன்னா இப்படி இவன் பதக்கம் வாங்கும்போது, அவார்டு வாங்கும்போது ஃப்ரெண்டோட அப்பா கைத்தட்டி சந்தோஷப்படணும். இருக்கிற எல்லார்கிட்டையும் இவன் தான் என் புள்ள, இவன் தான் வீர சிவாஜி அவார்டு வாங்கினவனெல்லாம் மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லணும், அதுதான் எனக்கு பெருமைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறார். அதுக்காக தான் இதை விட்டு கொடுக்குறாரு. ஆனாலும் கமிஷனர் மச்சான் இதெல்லாம் உன் ஃப்ரெண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, மேபி நீ தான் அந்த தாதாவை போட்டிருக்கணும் கரெக்டா அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்றாரு. ஆனாலும் ஒத்துக்கல, சேச்சே கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த மீடியாக்காரி ஹீரோயின் வரா. பரவாயில்ல தாதாவை ஒரு வழியா சுட்டு கொண்டுட்டீங்க, வாழ்த்துக்கள்னு இவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறா. அங்க இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அது எதுக்கான பார்ட்டினா அப்பா தான் புள்ள இந்த மாதிரி அவார்டு வாங்க போறான்றத செலிப்ரேட் பண்றதுக்கான பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு
தன் காதலியையும் வர சொல்லியிருப்பாரு ஃப்ரெண்டு. காதலியும் வந்திருப்பா. எல்லாருக்கும் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவன் ப்ரப்போஸ் பண்றான். அந்த அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிட்டதும் நிச்சயார்த்த மோதிரத்தை மாட்டி விடணும். மோதிரம் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும். அவன் ஓடி போய் கொடுக்க நிச்சயார்த்த மோதிரத்தை மாத்திக்கிட்டு நிச்சயமும் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே சந்தோஷம், ஃப்ரெண்டோட அப்பா உட்பட. அடுத்த நாள் பார்த்தா நாம ஆவலோட எதிர்பார்க்கிற வீர சிவாஜி அவார்டு கொடுக்க போறாங்க. போலீஸ்காரங்க நடத்துற ஒரு ஈவென்ட் அது. எல்லா பேரும் கூடி இருக்காங்க. அவார்டு வாங்குறதுக்காக ஃப்ரெண்டுகாரர் அழைக்க ஃப்ரெண்டுகாரரும் மேல ஏறாரு. ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு வீர சிவாஜி அவார்டு கொடுக்குறீங்க. ஏன்? ஒரு கொலை பண்ணதுக்காக. அவன் கெட்டவன், சோ அவனை கொன்னது சரின்னு எல்லாருக்கும் படுது, அவார்டு கொடுக்குறீங்க. ஆனா சில சமயம் எது நல்லது எது கெட்டதுங்கிறத, எது சரி எது தப்புங்கிறத தீர்மானிக்கிறது யாரு? அந்த கடினமான தீர்மானத்தை சில சமயம் நாம எடுக்க வேண்டியது வரும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் சொந்தம் முக்கியமா இல்ல கடமை முக்கியமா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொந்தத்துக்கு தான் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆனா நான் எப்பவுமே என் கடமைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லி முடிக்கல. எங்கேயோ இருந்து ஒரு தோட்டா அவன் நெஞ்சில பாஞ்சு அப்படியே விழுகிறான் கீழே. சம்பவ இடத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரன் செத்து போயிட்டானா. இந்த பிளாஷ்பேக் கதைய கமிஷனர் மச்சான் தான் நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. கார் ஓட்டிட்டு வரும்போது யாரு கொண்டது என் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ கேக்குறா. அன்னைக்கு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, கொலகார யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு நீ என்கிட்ட சொன்ன. ஆனா யாருங்கிறத சொல்றதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இப்ப நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. சோ அந்த கேஸை ஏற்கனவே நீ சால்வ் பண்ணிருக்கிறதுனால மறுபடியும் உன்னால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். அப்புறம் இந்தா உன் தங்கச்சி தான் இது 5வது முறையா கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை என்னன்னு பேசு. அப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குங்கிறத யார்கிட்டயுமே சொல்லல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாப்ல. உடனே அவனும் தங்கச்சி கிட்ட நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அபார்ட்மெண்ட் நம்பர் எல்லாம் சொல்லி ஆக்சிடென்ட் அப்போ உன் போனு டேமேஜ் ஆயிடுச்சு, உன் போனை ரிப்பேர் பண்றதுக்காக பக்கத்துல மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மொபைல் கடையில கொடுத்துருக்கிற அதோட ரிசிப்ட் இது, உன் அபார்ட்மெண்ட் சாவி இது, இந்தா போ டேக் ரெஸ்ட் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு. அவரும் கிளம்பி போறான். தான் அபார்ட்மெண்ட் தான், ஆனா அவனுக்கு அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது. தன்னோட யூனிஃபார்ம் தான், அந்த யூனிஃபார்மே அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. அப்புறம் கூடவே ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருப்பாப்ல. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸும் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு பாரு அப்படின்னு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து ஏதாவது ஞாபகம் வரும், அந்த கேஸை மறுபடியும் இவன் சால்வ் பண்ணி முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த ஆன்கோயிங் கேஸோட பென்ட்ரைவை கொடுத்துட்டு போனார். அதை எல்லாத்தையும் பார்த்தாலும் பெருசா அவனுக்கு எதுவும் ஞாபகம் வரல. பென்ட்ரைவ்லயே ஃப்ரெண்டுக்காரன் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும். அதை ஒரு தடவை போட்டு பாக்குறேன். எனக்கு வேண்டப்பட்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த சொற்பொழிவுல, எனக்கு வேண்டப்பட்டவர் சொல்லியிருக்கிறார் சொந்தமா கடமையான பார்க்கும்போது சொந்தம் தான் முக்கியம்ட்டு, ஆனா எனக்கு கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதுதான் தோட்டா வந்து பாயும். அப்படியே கீழே விழுவாரு. ஹீரோ பார்த்து பதறி ஓடியாருவாரு. சுத்தி முத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து ஒருத்தர் இறங்கி ஓடியாராப்ல இவருக்கு தெரியும். உடனே அங்க ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரோட கேமராவை பிடிங்கி அப்படி ஜூம் பண்ணி பார்ப்பான். ஒரு கட்டடத்துல இருந்து ஒரு ஆள் இறங்கி ஓடி வர தெரியும். இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்க, இல்ல சார் ரெக்கார்டிங் ஸ்டாப்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான். அடச்சே அப்படின்ட்டு கேமராவை கொடுத்துட்டு ஓடுவார். அந்த பக்கம் ஆம்புலன்ஸுக்கு வர சொல்லி ஆம்புலன்ஸ்ல பாடியை ஏத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ படு வேகமா அந்த பில்டிங்கை நோக்கி வராரு. அது புதுசா கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட். பின்னாடியே மித்த போலீஸும் விரட்டிக்கிட்டு வருது. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேக வேகமா இவங்க எல்லாம் ஏறாங்க. ஏறி வந்தாலும் அங்க கொலகார இல்ல. கொலகார ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டான் போல தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானமும் கூட. அந்த ஃப்ரெண்டோட இறுதி சடங்கு நடக்குது. எல்லாரும் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோட காதலி கூட அங்கதான் இருக்கிறா, அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ இந்த கேஸை மித்த யாரும் விசாரிக்க கூடாது, என்னை விட இந்த கேஸ்ல ஆர்வமா யாரால விசாரிக்க முடியும், சோ நான் இந்த கேஸை விசாரிக்கணும். அதே மாதிரி இந்த கேஸை விசாரிக்கும் போது எனக்கு எந்த ஒரு அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். கமிஷனர் மச்சாவும் சரின்னு ஒத்துக்கிறார். தான் ஃப்ரெண்டோட இறப்ப நினைச்சு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்காப்ல. ஃப்ரெண்டு வீட்டுல மொத்தமா சலடை போட்டு தேடி ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற நிறைய சொந்த பந்தங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுக்கிறான். ஏன்னா உங்களை மாதிரி பணக்காரங்க வீட்டுல சொத்து பத்துக்காக கூட கொலைகள் நடக்கலாம். அதனால இறந்து போன தான் ஃப்ரெண்டோட கூட பிறந்தவங்க அப்பா எல்லாருமே சஸ்பெக்ட், யாருமே வெளிநாட்டுக்கு போக கூடாது, இங்கதான் இருக்கணும், கேஸ் முடிகிற வரை இங்கதான் இருக்கணும்னு கட்டன் டேட்டா சொல்லி விட்டுறான். அப்புறம் கொலை நடந்த அந்த ஈவெண்ட் நடந்த இடத்துக்கு வரான். அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. கொலகாரை சுட்டு கொண்டு இருப்பான்ல ஒரு கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து, அங்க போய் பாக்குறாரு. ஒன்னும் பெருசா துப்பு கிடைக்கல. அப்புறம் அந்த பார்த்தவனோட டிராயிங்க வரையணுமேனு வரைஞ்சுக்கிட்டு இருக்க வரைய சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளை, முகம் இப்படி இருக்காது, உருண்டியா இருக்கும், கண்ணு உருண்டியா இருக்காது, கொஞ்சம் 3 நாப்புல இருக்கும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்து ஒருத்தவர் படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அங்க ஒரு டாக்டர் இறந்து போன ஃப்ரெண்டுகாரனோட பாடியை பிரேத பரிசோதனை பண்ணவர். பாடிக்குள்ள துப்பாக்கி தோட்டாவோட கன் பவுடர்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தூரத்துல இருந்து தோட்டா வந்திருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருந்து சுட்டா அந்த கன் பவுடர் அதிகமாவே பாடிக்குள்ள இருக்கும். கன் பவுடர் கம்மியா இருக்கிறதுனால தூரத்துல இருந்து தோட்டா வந்திருக்கணுங்கிறத கணிச்சு சொல்றாரு. அப்புறம் உடம்புல பாஞ்ச அந்த தோட்டா உடம்ப விட்டு வெளியில வந்திருக்குதான். அப்ப இந்த கிரவுண்ட்ல தான் அந்த தோட்டா எங்கேயாவது விழுந்து கிடக்கணும்
அந்த தோட்டா கிடைச்சாதான் எந்த மாதிரியான வெப்பனை துப்பாக்கியை பயன்படுத்துறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அந்த துப்பாக்கியை யாரெல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, யாருக்கிட்டலாம் இருக்கும்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. உடனே நம்ம ஆளு மித்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த தோட்டாவை தேடணுமே என்னாச்சுன்னு விசாரிக்க, தோட்டா கிடைக்கல, 50 மீட்டர் தூரம் வரைக்கும் நாங்க தேடி பார்த்துறோம்னு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம டாக்டரோ, இல்ல தோட்டா மேபி 50 மீட்டர் தூரத்தையும் தாண்டி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் நல்லா தேடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் விக்டம்னு இறந்து போனவரோட பேரை சொல்லாம விக்டம்னு சொல்லுவாங்க. இறந்து போனவன் என் நண்பன், அவனுக்கு பேர் இல்லையா, அவன் பேரை சொல்லி எல்லாரும் கூப்பிடணும், மரியாதை கொடுக்கணும்னு சத்தம் போறாரு. ரொம்ப எமோஷனலா இருக்கிறார். அந்த பக்கம் ஒரு வழியா டிராயிங் வரைஞ்சு முடிச்சாச்சு. இவனை யாராவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு அப்டேட் கொடுக்கணும், இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களுக்கும் இந்த முகம் போய் சேரணும்னு உத்தரவு கொடுக்குறார். அப்புறம் அந்த தாதாவோட வலது கைன்னு சொல்ற ரேஞ்சுக்கு அடுத்த ஒரு ஆள் இருக்கிறான் போல, அவனை பிடிக்கலாமேன்னு இப்ப போலீஸ்காரங்களுக்கு அப்டேட் வருது, எங்க இருக்கான்னு தெரியுது. உடனே அவனை பிடிக்கலான்னு நம்ம ஹீரோ கிளம்புறார். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர், வேற ஒரு துணை இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. அவந்தம்மாவும் இன்ஸ்பெக்டர் தான், ஆனா கேஸோட ஹெட்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவளுக்கு உடனே ஒருத்தால அப்டேட் கொடுக்க, ஏன் ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிற, அவ என்ன உன் பொண்டாட்டியா, ஏன் நம்மளால பண்ண முடியாதா, வாயா அப்படின்னு கூட்டு போறாரு. அவ வரதுல நம்ம ஹீரோக்கு ஒன்னும் பெருசா விருப்பம் இல்ல போல. பைக் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே அந்த பயல நம்ம ஹீரோ பாத்துறாரு. ஹீரோ பார்த்து அவன் இன்னும் வேகமா வண்டி ஓட்டிட்டு போவான், பின்னாடியே வெட்டிக்கிட்டு ஓடியாருவாரு. அப்புறம் இன்னொரு போலீஸோட வண்டி எடுத்துக்கிட்டு அவனை இன்னும் வெட்டிக்கிட்டே வராரு. பார்த்தா அவன் அவனோட ஏரியாக்குள்ள போய் புந்துட்டான். எந்த வீட்டுக்குள்ள போனாலும் தெரியல, எல்லா பேரும் சகஜமா இருக்கிறாங்க. ஆனா அங்க குளிச்சிட்டு இருக்க ஒருத்தர் மட்டும் நம்ம ஹீரோ பாக்குற பார்வைக்கே பயந்து போய் எந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிறத அசால்ட்டா காட்டிக்கிட்டு வர்றாரு. அப்படி கண்ணத்தை அப்படி தூக்கி பாக்குறாரு. அதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள கட்டல் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற தரதரன்னு பிடிச்சி இழுத்து வராப்ல. எல்லாருக்கும் மத்தியில வச்சு அடிச்சு விசாரிக்கிறார். நம்ம ஹீரோ ஒரு டிராயிங்க வரைஞ்சாப்ல இல்ல, துப்பாக்கியால சுட்டு கொண்டவன், இவனை நீ பாத்துருக்கிறியா, அவன் யாரு சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறார். இதை அந்த பக்கத்துல பொண்டாட்டி பாத்துருவா, அடி வாங்கிட்டு இருக்கிறோட பொண்டாட்டி. என் புருஷனை ஏன் அடிக்கிறேன்னு ஓடியாரா. என் புருஷனை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது துப்பாக்கிய பொண்டாட்டியோட வாய்க்குள்ள சொருகிறான். அப்படியே ஒட்டுமொத்த கிரவுண்டு கப் சிப்புன்னு ஆயிடுது. ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறானேங்கிறாப்ல. அதே சமயம் இவங்களோட குழந்தை அழுகிற சத்தம் மேல கேட்கும். குழந்தை அழுகிற சத்தம் கேட்டதும் குழந்தைய வச்சு மிரட்டலாமான்னு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிப்பார். அதுக்குள்ள அந்த ஏரியாக்காரங்க ஒன்னு சேர்ந்து வருவாங்க. நம்ம பைய துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினதும் எல்லா பேரும் பின்னாடி போறாங்க. அதுக்குள்ள போலீஸ்கார வந்து, சார் ரொம்ப டூ மச்சா போறோம், போது இதோட நிப்பாட்டிக்கலாம், நமக்கு வேற ஒரு லீடும் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்ன பிறகுதான் சரின்னு அந்த கையை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அந்த இன்னொரு லீடு யாரு கொடுத்துருக்கான்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டிமா கொடுத்துருக்குது. அறகுறையா தான் காது கேட்கும் போல தெரியுது. கேஸ பத்தி பேசாம வளவலா கொலன்னு என்னென்னமே பேசிட்டு இருக்கோம். இவனும் பொறுமையா கேஸ்ல நீ என்ன மேட்டர் அதை மட்டும் சொல்லுமான்னு விசாரிக்க, அந்த ஈவெண்ட் நடந்த இடத்துக்கும் இவங்க இருக்கிற இந்த ஏரியாவும் பக்கம் தான். இந்த ஏரியா பக்கம் ரோட்டுக்கு மேல சம்பவத்தப்போ ஒரு வண்டி வந்து நின்னுச்சான். அப்புறம் அந்த வண்டி போயிடுச்சான். ஆனா நோ பார்க்கிங் ஏரியா, பொதுவா அந்த இடத்துல வண்டி வந்து நிக்கிறது இல்ல. ஆனா அன்னைக்கு ஒரு வண்டி மட்டும் வந்து நின்று போனதாவும், அது ஒரு பச்சை கலர் வண்டி, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டி மாதிரி தெரிஞ்சதுன்னு எடுத்து சொல்லியிருப்பா, எஸ்யூவி டைப்னு. உடனே போலீஸ்காரங்க என்ன யூகிக்கிறாங்கன்னா, அந்த பச்சை கலர் வண்டியில அந்த ஸ்னைப்பர் ஷாட் அடிச்சவன் வந்திருக்கணும். வண்டி அங்க நிப்பாட்டிட்டு புதுசா கட்டிட்டு இருக்கிற அந்த பில்டிங்க்கு ஏறி இருக்கணும். அங்க இருந்து நம்ம நண்பரை சுட்டு இருக்கணும். அப்புறம் மறுபடியும் அந்த வண்டியில வந்து ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும். இப்ப அந்த பச்சை கலர் எஸ்யூவி இந்த ஏரியால யாரு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துருக்காங்க போல. அந்த லிஸ்ட்ல இந்த ஏரியாவோட பிரசிடென்ட் இருக்கிறாரு, ஆளுங்கட்சி பிரசிடென்ட், அவரோட பேரு இருக்கு. அவர் ஒரு பச்சை கலர் வண்டியை வச்சிருக்கிற போல தெரியுது. நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கல. இதெல்லாம் பிளாஷ்பேக். நம்ம ஹீரோட முகத்துல அடியே இல்ல பாருங்க, காயமே இல்ல பாருங்க, பாத்துக்கங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் கால் வருது. யாருகிட்ட இருந்து? அந்த ஃப்ரெண்டுக்காரனோட காதலி கிட்ட இருந்து. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான மேட்டர் அவன்கிட்ட பேசணும், என்னோட ரூமுக்கு வர முடியுமான்னு தான் லாஜுக்கு கூப்பிடுறா. நம்ம ஆளும் சரி வரேன்னு சொல்லியிருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்ட்ட விசாரணைக்காக கூப்பிடணும். பிரசிடென்ட்ட கூப்பிடலாமேன்னு விசாரணைக்குன்னு வந்தா அவர் ஒரு கட்சி கூட்டத்துல ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்கிறார். மேடையில கட்சியை சேர்ந்த பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க போல தெரியுது. எனக்கு நம் நாடு தான் முக்கியம், நம் நாட்டோட சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம்னு ஆத்துன்னு பிரசிடென்ட் சொற்பொழி வாத்திட்டு இருக்கிற சமயம் மீட்டிங் முடிஞ்சு ஊர்வலம் போறாங்க. 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு பிறகு வந்து அவரை விசாரணைக்கு கூப்பிட்டுக்கலாம், அப்புறம் நம்ம வாரண்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறாப்ல கூட இருக்கிற ஆட்கள் சொல்ல, நம்ம ஹீரோ கேட்காம அங்க இருந்து ஒரு வண்டி மேல மைக்க பிடிச்சி ஏறி ரொம்ப சத்தம் போட்டு, இந்த விசாரணையில நீ ஒரு கொலை குற்றவாளி, உனக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கோம், விசாரணைக்கு ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப வந்து சேர்ற அப்படின்னு ரொம்ப கேவலமா அந்த வாரண்ட் பேப்பரை வச்சே அசிங்கமா நடந்துப்பார். அப்படியே அந்த பேப்பரை சொருகி வச்சுட்டு போவார். இருக்கிற மீடியாலாம் அந்த போட்டோ எடுத்திருக்கோம். பிரசிடென்ட்டுக்கு ஒரு பெருத்த அவமானமா போயிருக்கும். அடுத்த அன்னைக்கு ராத்திரியே நம்ம கமிஷனர் மச்சான் ஹீரோ கூப்பிட்டு சத்தம் போறார். ஏன்டா அவ்வளவு வல்கரா நடந்துகிட்ட, இவ்வளவு கேவலமா நீ நடந்துகிட்டேன்னா உன் ஈகோக்கு நீ தீனி போடுறிய ஒழிய கேஸை ஒண்ணு நீ உருப்படியா விசாரிக்கிறாப்ல தெரியல. மேலிடத்துல இருந்து இந்த கேஸை நீ நடத்தக்கூடாதுன்னு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு நீ 48 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள கொலகார யாருங்கிறத கண்டுபிடிக்கிற, இல்லனா கேஸை வேற ஒருத்தட்ட ஒப்படைச்சிடும்னு கமிஷனர் மச்சான் சத்தம் போடுறாப்ல. நம்ம ஆளும் சரி கேஸை நான் அந்த டயத்துக்குள்ள முடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வண்டி ஓடிட்டு அப்புறம் போயிட்டே இருப்பான். அந்த பக்கம் கமிஷனரை பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்குள்ள இருந்து இந்த பக்கம் வண்டி ஓடிட்டு வரான்ல, இப்படி வரும்போதுதான் கமிஷனர் மச்சானுக்கு போனை போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், கொலகார யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். தலையில பலத்த அடி விழுந்திருக்கும். அந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு
போயிட்டு வந்துட்டு நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம கமிஷனர் மச்சான் தான். நான் உன் கூட பேசுற இடத்துல இருந்து இந்த பக்கம் நீ பைக்கை ஓட்டிட்டு வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஆனா அன்னைக்கு நீ எனக்கு கால் பண்ணும்போது 1.5 மணி நேரம் ஆயிருந்தது. அப்போ ஒரு 3/4 மணி நேரம் கேப்ல நீ எங்கேயோ போயிருக்கிற, ஏதோ விசாரணை பண்ணியிருக்கிற, அதுல உனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்குது. அந்த துப்பை வச்சு கொலைகாரம் யாருங்கிறது நீ கண்டுபிடிச்சிருக்கிற. அந்த 3/4 மணி நேரத்துல என்ன நடந்துங்கிறது தான் நீ திரும்ப ஞாபகப்படுத்தணும். அந்த 3/4 மணி நேரத்துல நீ கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் இப்ப மறுபடியும் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு கமிஷனர் மச்சான் எடுத்து சொல்லிட்டு போறார். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்லயே தான் ரோட்டு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருவான். அப்ப திடீர்னு 2 பேரும் அட்ரஸ் விசாரிக்கிறாப்ல அங்க வந்து கத்தியால நம்ம ஹீரோவை குத்திக்கொள்ள பார்க்க ஹீரோ ரொம்ப அருமையா அந்த கத்தியை பிடிச்சு அடிக்க வரவங்களையே திரும்ப அடிக்கிறார். அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் அடிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த கத்தி கை மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு கோஆபரேட்டிவா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அளவு அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். கத்தி வச்சு ஒருத்தனோட காலில் ஒரு குத்து. அப்புறம் அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்ட பிறகுதான் தனக்கு சண்டை போட வருங்கிறதே அவனுக்கு தெரிய வருது. அடுத்து பைக்ல எல்லாம் ஏறி அடிக்க வருவாங்க. பைக்கை பிடிக்கும் போட்டு அவங்கள போட்டு அடி நடிப்பார். அடுத்து பார்த்தா 4 பக்கமும் வண்டி வந்து நிக்குது. லைட் அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த கை பெயில்ல வெளியில வந்துட்டா போல தெரியுது. தான் மொண்டாட்டியோட வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சான்ல, என் மொண்டாட்டி மேல எப்பரா நீ கை வைக்கலான்னு போட்டு தள்ளுறதுக்காக அவர் தான் ஆட்களோட வந்திருக்கிறார் போல தெரியுது. ஆனா லைட்டோட வெளிச்சத்துல நம்ம ஆளு துப்பாக்கியை ரீலோடு பண்ணி சுட்டு தள்ளுறதுக்கு தயாரா இருக்கிறான். லைட்டை ஆஃப் பண்ணிட்டா அவனால பார்க்க முடியாதுன்னு லைட் எல்லாத்தையும் அந்த கையை ஆஃப் பண்ண சொல்றான். ஆனா நம்ம ஆளு பயப்படல. அங்க கிடக்கிற ஒரு 2 வீலரோட லைட் ஆன் பண்ணி அப்படி வண்டியை சுத்த விடுவார் பாருங்க. நல்ல வெளிச்சம் தெரியுது. குறி பார்த்து தன்னால சுட முடியும்னு ப்ரூஃப் பண்றாரு. அதை பார்த்தது இதை தோட விட மாட்டேன், உனக்கு ஏன் கையால தாண்டா சாவுன்னு சொல்லிட்டு அந்த கை அங்க இருந்து கிளம்பி போறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தா காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம். துப்பாக்கியோட பயந்துகிட்டே யாருன்னு திறந்து பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். என்னடா எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, ஆபீஸ் ஒர்க்கா வெளியில போயிட்டு உன்னை பார்க்க முடியலன்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்க்கு பிறகு இப்பதான் வந்து பாக்குறாங்க போல தெரியுது. அவ வர்றது பழகிறது உரிமையா அவனோட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்து வெளியில உட்கார்றது இதையெல்லாம் வச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க போல தெரியுது. அன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அடுத்து தனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோ வரார். டாக்டர் அம்மா தான் அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு நீ ஒருத்தன் தான், ஆனா உனக்குள்ள இப்ப 2 பர்சனாலிட்டி இருக்கு. 1 அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருந்த அந்த ரவுடி போலீஸ், 2 ஆக்சிடென்ட்க்கு பிறகு உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியே தெரியாம ஒரு யதார்த்த போலீஸா நீ நடந்துகிட்டு இருக்கறேல, இந்த நார்மல் போலீஸ். அந்த ரவுடி வெர்ஷனுக்கும் இந்த நார்மல் வெர்ஷனுக்கும் ஒரே பாடி தான். 2 பேரும் உள்ளதா இருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா அந்த ரவுடி வெர்ஷனுக்கு தெரிஞ்ச அவன் சால்வ் பண்ண அந்த கேஸ ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும், ஒன்னாலையும் சால்வ் பண்ண முடியும்னு அந்த அம்மா அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு மெமரி திரும்புறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நம்மால் கேட்பான். அதுக்கு ஆப்பிள் போனை யூஸ் பண்ணதுக்கு தெரியா, iOS OS பத்தி எல்லாம் உனக்கு தெரியும்ல, ஆப்பிளை கண்டுபிடிச்ச ஆப்பிளோட நிறுவனரான ஸ்டீவ் ஜாப் அவருக்குமே ஒரு விமான விபத்துல அடிபட்டு மெமரி லாஸ் ஏற்பட்டதா. ஆனா அடுத்த ஒரு 2 வாரத்துல அவருக்கு அந்த மெமரி எல்லாம் திரும்ப கிடைச்சதா. அந்த மாதிரி உனக்கு 2 வாரத்துல எல்லாம் திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. நீங்க மெமரி திரும்ப கிடைச்ச ஸ்டீவ் ஜாப் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா மெமரியை திரும்ப கிடைக்காத எவ்வளவோ பேர் வெளியில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் இருக்கா அப்படின்னு விசாரிக்க அது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர் தான். பெரும்பாலான கேஸுகள்ல அந்த மெமரி பவர் திரும்ப வந்துடும். சோ உனக்கும் உன்னோட மெமரி திரும்ப வரும், காத்துரு, கேஸை தொடர்ந்து விசாரின்னு அட்வைஸ் போடுறாங்க டாக்டர் அம்மா. அடுத்து நம்ம ஹீரோ யூனிஃபார்ம் போட்டு ஜம்முன்னு வேலைக்கு வரான். அங்க வேலை பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு போவாப்ல. அவங்க அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க வாயை பொளந்துகிட்டு. ஏன்னா சல்யூட் வச்சா கூட பதிலுக்கு சல்யூட் வைக்காத ஆளு, யூனிஃபார்மை போடாத ஆளு யூனிஃபார்மை போட்டுட்டு குட் மார்னிங் எல்லாம் சொல்லிட்டு போறாப்லையே அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. தன்னோட டேபிள்ல டிராயரை ஓப்பன் பண்ணா சரக்கு சைடிஷ்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாத எல்லா ஐட்டமும் உள்ள கிடக்கும். உடனே எல்லாத்தையும் எடுத்து குப்பையில தூக்கி போறாரு நம்ம ஹீரோ. அடுத்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சில பேரோட போட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன அந்த அந்த தாதாவோட கை இப்போ பெயில வந்துட்டான். விசாரிச்ச வரைக்கும் ஒன்னும் டீட்டெயில் கிடைக்கல. அடுத்து அவங்க கேட்கல ரொம்ப முக்கியமான வேற ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த கருப்பு ஆடு யாருங்கிறது மேபி தெரிஞ்சிருக்கலாம். அவனை பிடிச்சா விசாரிக்க முடியுமேனு போலீஸ்காரங்க பேச சரி அவனை பிடிக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில நம்ம ஹீரோ மேல ஒரு கேஸ், அந்த வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டினான்ல அந்த அம்மா கேஸ் போட்டிருக்கு போல. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க கோர்ட்டுக்கு வந்தாகணும். கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஜட்ஜ் அம்மா முன்னாடி நீ துப்பாக்கி இந்த மாதிரி வச்சையா அப்படின்னு கேட்க அவன் இல்லைங்கிறான். ஆனா வீடியோ ஆதாரமே அங்க இருக்குது. அங்க இருக்கிற சில பேர் வீடியோ எடுத்துருக்காங்க போல. அதை போட்டு காட்டினதும் இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது. ஜட்ஜம்மா இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு பிறகு நீ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டி அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோ அடுத்து ஆக்சிடென்ட் அப்போ தன்னோட மொபைல் உடஞ்சு போச்சு இல்ல, அதை சர்வீஸ் பண்ண கொடுத்துருப்பாப்ல இல்ல, அந்த கடைக்கு வராப்ல. மொபைலை சரி பண்ணி கொடுறான்னு கேட்டா இன்னும் டிஸ்பிளே மாத்தல, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு திமிரா பேசுறான். இல்ல அர்ஜென்ட் உடனே வேணும்னு கேட்டா அவ்வளவு அர்ஜென்ட்டா உடனே வேணும்னா என்ன கலெக்டரா நீயே, அதெல்லாம் தர முடியாது, நாளைக்கு வான்னு இன்னும் திமிரா பேச அப்படியே தலையை பிடிச்சி கண்ணாடியோட ஓங்கி அமைச்சு ஒரு ரெடி அவ்வளவுதான் மிரட்டினதும் சார் 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 பண்றேன் சார் அப்படிங்கிறான். 10 நிமிஷத்துல பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா 5 நிமிஷத்துல பண்ணி கொடுக்குறேன் சார், என்ன விடுங்க சாங்கிறான். சார் இன்னும் விட்டுறாரு. 5 நிமிஷத்துல போனும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த போனை வாங்கி நோண்டி பாத்துக்கிட்டு இருக்கான். தன் காதலியோட எடுத்த பல போட்டோஸ் இருக்கு, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் எதுக்கு பார்த்தா இன்னொருத்தரோட மனைவி கூட குடும்பம் நடத்தினால அந்த அம்மா இவனை பாக்குது. இவனும் பாக்குறான். ஆனா எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இவங்கிட்ட கிடையாது. யாரோ ஒரு லேடி நினைச்சுக்கிட்டு பார்த்துட்டு குனிஞ்சிட்டு மறுபடியும் போனை நோண்ட ஆரம்பிச்சிட்டான்.
தான் மேல அவனுக்கு துணியும் பாசம் இல்லங்கிறத, ஃபீலிங்ஸ் இல்லங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு தான் புருஷனோட போயிடுறா. ஆனா பயபிள்ளைக்கு எல்லாம் மறந்து போச்சு, அதனால அப்படி பிஹேவ் பண்றா. இது அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அடுத்து அந்த போன்லயே அந்த மீடியாக்காரியும் இவனும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இன்விடேஷன் அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க. அந்த இன்விடேஷனை பார்த்த பிறகுதான் அந்த ரேஞ்சுக்கு நமக்கு போயிட்டோமோன்னு அப்புறம் தெரிய வருது. அப்படி தான் காதலியோட அவன் பேசிட்டு இருக்கிற சமயம் தான் ப்ளூ கலர் வண்டி ரோட்ல இருட்டுல ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ப்ளூ கலரா தெரியுது. ஆனா தெருவோட விளக்கு, தெருவிளக்கோட அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது ப்ளூ கலர் வண்டி கிரீன் கலர்ல தெரியுது. அதை நோட் பண்ணதும் நம்மால முத வேலையா அந்த பாட்டிமா கிட்ட தான் வந்து நிக்கிறான். பாட்டிமாவை இப்ப நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது இது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நடக்கிற விசாரணை. இந்த விசாரணையில இந்த மாதிரி ஒரு வண்டியை தான் நீ பாத்தியான்னு ஒரு பச்சை கலர் வண்டியை கொண்டு போய் இருட்டுல நிப்பாட்டுறாங்க. ஆமா, இந்த மாதிரி வண்டி தான் அந்த அம்மா சொல்லும். ஆனா அதே பச்சை கலர் வண்டியை லைட்டோட வெளிச்சத்துல கொண்டு போய் காட்டும்போது அது ப்ளூ கலரா தெரியுது. இப்போ அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா முழிக்குதுங்க. மேபி ப்ளூ கலர் வண்டியா இருக்குமோ அப்படின்னு அந்த அம்மாவே இப்ப குழம்புது. அப்ப உண்மையாவே கொலகாரம் பயன்படுத்தின வண்டி ப்ளூ கலர் வண்டியாக இருந்தா நாம அந்த பிரசிடென்ட்டை தப்பா நினைச்சிட்டோம், பிரசிடென்ட் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்ப விசாரணை முடிவுல தெரிய வருது. அடுத்து பார்த்தா அந்த தாதாவோட அடுத்த முக்கியமான ஒரு ஆள், அவனுக்கு இந்த கருப்பு ஆடு யாருங்கிறது தெரிய வாய்ப்பு இருக்குன்னு பேசினாங்கல்ல, அந்த ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு போல. அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் கிளம்பி வருது. ஆனா இந்த தடவை அந்த லேடி போலீஸ் அவங்க நம்ம ஹீரோ வர விரும்புவாரா, போலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நிக்கிற வான்னு இவர் தான் கூப்பிட்டுருப்பாப்ல. உடனே அவளும் வந்திருக்கிறா. எல்லாரும் வந்து அந்த பையன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு துப்பாக்கி முனையில உள்ள இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. கூடவே அந்த முக்கியமான ஆளையும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கையோட கை கோர்த்து இழுத்துட்டு போறாங்க. வண்டிக்குள்ள ஏத்துற சமயம் தள்ளி விட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே நம்ம ஹீரோ விரட்ட ஆரம்பிக்கிறாரு. விடாம விரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி போலீஸும் விடாம விரட்டிக்கிட்டே இருக்குது. ஓடுறாங்க. அந்த பையனை பிடிக்கவே முடியல. கடலுக்குள்ள போயிட்டா அவனை அப்புறம் பிடிக்கிறது கஷ்டம். அவன் படகை உள்ள தள்ளுறதுக்காக கடற்கரை வரைக்கும் போயிட்டான். சுடுங்கன்னு பின்னாடியே அந்த லேடி போலீஸ் கத்திக்கிட்டே வரும். ஆனா இவன் சுடல. ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுத்து நிப்பாட்டுறான். ஆனா சுட மனசு வரல. விட்டா தப்பிச்சு போயிருப்பான். அந்த அம்மா தான் வந்து அந்த பயலோட காலில் சுட்டு கையில சுட்டு அவரை தப்பிக்க விடாம பண்ணி பிடிச்சி கயத்துல கட்டி போடுது. ஏன் இவர் சுடலன்னு இந்த அபார் அவரை பத்தியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் டப்புன்னு சுட்டுருப்பான். மெமரியை இழந்த பிறகு ஒரு கால் சுட்டுருந்தா இவனோட முதல் சுடு அதான் தான் இருந்திருக்கும். அதனால ஒரு தயக்கம் போல. அடுத்து பார்த்தா இறந்து போன அந்த நண்பருக்கு ஏதோ அவங்களோட மதத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு சாங்கி ஏதோ செய்யறாங்க போல தெரியுது. அஞ்சலி செலுத்துறாங்க போல தெரியுது. அதுக்கு முக்கியமான ஆட்களா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகும்போது இறந்து போன ஃப்ரெண்டோட இன்னொரு அண்ணன் வெளிநாட்டுல பிறந்திருப்பான். அவன் இந்த அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்க வந்திருப்பான். அவங்கிட்ட அப்பா இவன் தான் நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் புடுங்கி வச்சிருக்குதுன்னு சொன்னதும் அவருக்கு கோவம். அதே சமயம் இங்க இறந்து போன தன் நண்பரோட காதலி கிட்ட எப்படிமா இருக்கிற ரெபாக்கா, நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறார். போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு அந்த விசாரணையில யாரு என்னன்னு. அதனாலதான் பேரெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏதோ இருக்கிறேன்னு அந்த காதலி சொல்லுவா. இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை வெறுப்பாங்க தெரியும்ல, ஆனா எனக்கு தெரியும் அவன் மேல உசிரியே வச்சிருக்கிறது நீதான். இந்த கேஸை சால்வ் பண்ணணும் துடிக்கிறது நீதான் எனக்கு தெரியும். அன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லல இல்லையா அப்படின்னு கேக்குறா. பரவாயில்ல, அந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தேல்ல, அந்த ரகசியத்தை இன்னும் சேஃபா வச்சுக்கிட்டு இருக்கிறேல்ல, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு அந்த காதலி தேங்க்ஸ் சொல்லிட்டு போவா. ஆனா என்ன ரகசியம், என்ன அவங்க பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம ஹீரோக்கு இப்ப தெரியாது. இவங்க இங்க இருந்து அஞ்சலி செலுத்திட்டு கிளம்புற சமயம் வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த தம்பிகாரன் என்ன எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் புடுங்கி வச்சுட்டு சீனை போட்டுட்டு இருக்கிறியான்னு ஹீரோ மேல கைய வைக்க, சட்டை மேல கைய வச்சதும் வரும் பாருங்க கோவம். இருக்கிற எல்லா பேரையும் சில வினாடிகள்ல அடிச்சு தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிட்டு நம்ம கமிஷனர் மச்சானை பார்த்துட்டு சாரி சாருன்னுவான். அடடே, சட்டை மேல கை வச்சிருக்கான் இதாண்டா சரி, சாரி கேட்டு இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணாம விட்டுட்டேடா, டே வாடா பாத்துக்கலாம்டா வாடான்னு கமிஷனர் மச்சான் சப்போர்ட்டிவா தான் இருக்கிற. அப்புறம் கமிஷனர் மச்சா கிட்ட தான் இறந்து போன தன் நண்பனோட காதலி எந்த லாட்ஜ்ல எந்த ரூம்ல தங்கி இருக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க அவளை பாக்குறதுக்காக வரா. அவகிட்ட என்னோட ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத ஆன் ரெக்கார்ட் நீ இப்ப சொல்லணும்னு தான் மொபைல்ல மைக் ஆன் பண்ணி விட்டுட்டு பேச சொல்லுவான். தனக்கு எல்லாம் மறந்து போச்சுங்கிறத ஓப்பனா சொன்னா உண்மை வெளியில வருமோ என்னமோன்னு பயந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுவான். ஆனா அன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னது இதையெல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுதான். ஆனா இப்ப ஆன் ரெக்கார்ட்ல வந்து கேக்குற, அசிங்கமா இல்லையா உனக்குன்னு திட்டிட்டு அவ கிளம்பி போற சமயம் இல்ல நீ சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ. நிப்பாட்டுவார். சரி உனக்கு ஆன் ரெக்கார்ட்ல தானே வேணும், நான் என்ன வேணாலும் சொல்றேன், ஆனா அந்த ஒரு வீடியோ மட்டும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வீடியோ தான் மொபைல்ல இருக்கும், அதை டெலிட் பண்ண போக டப்புனு போனை பிடிங்கி அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோ பிளாஷ்பேக்கு போறோம். அடுத்த நாள் காலையில நம்ம ஃப்ரெண்டுகாரனுக்கு அவார்டு கொடுக்க போறாங்க, வீர சிவாஜி அவார்டு. முந்தின நாள் காதலி கூட பேசிட்டு இருக்கும்போது நாளைக்கு ஸ்பீச்சுக்கு என்னால வர முடியாது, ஆனா நீ அவார்டு வாங்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுப்பேல்ல, அந்த ஸ்பீச் இங்க ஒரு தடவை கொஞ்சம் என் முன்னாடி ஸ்பீச் கொடுத்து பாரு, பிராக்டிஸ் பண்ணாப்ல இருக்கும், திக்காம உன்னால அந்த பக்கம் ஸ்டேஜ்ல அந்த ஸ்பீச்சை கொடுக்க முடியும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க சரின்னு நம்ம ஃப்ரெண்டுகாரன் அந்த ஸ்பீச்சை இப்ப முழுமையா அங்க பேசி காட்டுவான். அது வீடியோ கால்ல இருக்கிறதுனால இவன் வீடியோ கால்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதுல மறுபடியும் அவனோட பேச்சு என்னங்கிறத நமக்கு போட்டு காட்டுறாங்க. அதுல அவன் என்ன பேசியிருப்பான்னா மறுபடியும் அதே ஸ்பீச் தான், அதே டயலாக் தான். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கிற, சொந்த பந்தமா இல்ல கடமையான்னு யோசிக்கும் போது சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா எனக்கு கடமை தான் முக்கியம்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அப்பதான் தோட்டா வந்து விழுந்திருக்கும்.
அவர் செத்து போயிருப்பார். அதுக்கு பிறகு அவர் பேச இருந்ததை யாருமே இன்னதான் பேசியிருப்பாருன்னு நம்ம யாராலையும் கணிச்சிருக்க முடியாது. ஆனா இங்க அதுக்கு அடுத்து அவன் என்ன பேசியிருக்காங்கிறத பாருங்க. எனக்கு கடமை தான் முக்கியம். ஆனா இன்னைக்கு அந்த கடமைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போறது இல்ல. பந்தத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போறேன். நட்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போறேன். ஒரு ஆளை பத்தி நான் பேச போறேன். அவர் மேல எனக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது. அவர்கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவன், என் பாலிய சிநேகிதன். சரியோ தப்போ எல்லாத்துலயும் என் கூட என் உடன்பிறப்பு மாதிரி நின்னவன். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய சீனியர் ஆபீசர்ஸ், நிறைய அதிகாரிங்க அவனோட மெத்தட பார்த்து அவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. தப்பு நடந்தா அவனை பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் கூட பல தடவை நானும் சண்டை போட்டுருக்கேன். அவனோட மெத்தடு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் தப்பானவன் கிடையாது. நானே அவனை விட்டு விலகி போனா கூட அவன் என்னை விட்டு விலகி போக மாட்டான். நான் அவனை லவ் பண்றதை விட அவன் என் மேல அவ்வளவு அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கான். அவன் இல்லாம நான் ஒரு சிறந்த நண்பனாவும் இருக்க முடியாது, ஒரு சிறந்த போலீஸாவும் இருக்க முடியாது. அவனை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல யாராலையும் இருக்க முடியாது. இந்த அவார்டு கூட அவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான். நான் அந்த மும்பை தாதாவை கொல்லல. உண்மையிலேயே அந்த மும்பை தாதாவை சுட்டு கொன்னு என்ன காப்பாத்தினது என் நண்பன் நம்ம ஹீரோ தான். எங்க அப்பாவோட கைத்தட்டல் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த அவார்டை எனக்காக விட்டு கொடுத்துவேன் அவன். டேய் நண்பா, தேவ் வாடா, வந்து இந்த அவார்டை வாங்கிக்கடா வாடான்னு அவனை கூப்பிடுவான் போல. இதுதான் அந்த ஒரிஜினல் ஸ்பீச். இதை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போறாப்ல. காதலியோ அந்த அவார்டு தான் இறந்து போன அந்த நண்பனை பத்தி இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இந்த வீடியோ வெளியில வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாரும் இந்த வீடியோவை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அவரை மறந்துடுவாங்க. அவருக்கு வந்து அந்த அவார்டை பத்தியும் மறந்துடுவாங்க. அவனோட லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் அது காணாம போயிடும். இந்த வீடியோவை வெளியில கொண்டு வரதும் மறைக்கிறதும் விருப்பம்னு சொல்லிட்டு காதலி போயிடுறா. அடுத்து நம்ம ஹீரோ அந்த வீடியோவை கமிஷனர் மச்சாங்கிட்ட தான் போட்டு காட்டுறாப்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ ஒரு கருப்பாடு தான் இந்த ஸ்பீச் வெளியில வரக்கூடாதுன்னு ஸ்பீச்சை முடிக்கிறதுக்குள்ள இவனை கொண்டு இருக்கிறாங்க. என்னோட விரோதிகள் தான் இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறார். கட் பண்ணா அங்க இருக்கிறதுலயே ஒரு சிறந்த ஒரு ஸ்னைப்பர் சுடக்கூடிய ஒரு ஆளை கூட்டு வாங்கடான்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ. அப்படி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. கெத்தா வந்து நம்ம ஹீரோ காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ தான் கூட்டு விட்டுப்பாப்ல. இங்க ஒரு ஸ்னைப்பரை சுட்டு ஒரு கொலை பண்ணியிருக்கான். நீ ஒரு ஸ்னைப்பரா இருந்து உன் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்களை எடுத்து சொல்லணும்னு கூட்டிருப்பாப்ல. அந்த வீடியோவையும் போட்டு காட்டியிருப்பாப்ல. வீடியோவை பார்த்துட்டு அவன், சார் சுட்டுக் கொள்வதற்கான பல வாய்ப்புகள், ஈஸி வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. இதோ பாருங்க, நடந்து வரும்போது அழகா சுட்டு கொண்டு இருக்கலாம். ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சுட்டு கொண்டு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டு ரொம்ப டஃப்பான ஒரு இடத்துல தான் அவன் சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணியிருக்கான். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஏன் சார் அவன் சுட்டுக்கொள்ளலன்னு ஒரு டவுட்டை கிளியர் பண்றார், எடுத்து வைக்கிறார். அடுத்து சரி அந்த கொலகார ஓடுனதா சொன்னீங்கல்ல, அந்த பில்டிங்கை காட்டுங்கன்னு கேட்டா அந்த பில்டிங்கை காட்டுறார். அந்த பில்டிங்க்கு எல்லாரும் போறாங்க. ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து குறிப்பாரு அப்படின்னு காட்டுறாங்க. இங்க இருந்து குறிப்பாத்தாலும் கரெக்டான ஷாட் ஆகல வாய்ப்பு இல்ல. தூரம் கூட, நடுவுல வெட்ட வெளிகள் ஜாஸ்தி, காத்தோட வேகம் அதிகமா இருந்தா துப்பாக்கி தோட்டா நாம எதிர்பார்க்கிற திசையில போகாது. நான் ஒரு கொலகாரனா இருந்து இந்த கொலையை நடத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த இடத்தை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறார். அப்ப நீ எந்த இடத்தையா தேர்ந்தெடுப்பேன்னு மறுபடியும் அந்த ஈவெண்ட் நடந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி கேட்கும்போது அவன் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அதோ அந்த அபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பேன்னு காட்டுறான். அது கட்டி முடிச்சு நிறைய பேரு அந்த பிளாட்டுக்கு குடியேறிட்டாங்க. ஆனா அதுல ஒரு பிளாட் மட்டும் இன்னும் குடியேறாம யாருக்கு விலைக்கு வாங்காம இருக்குது. அந்த ஒரு அபார்ட்மெண்ட் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிருப்பாப்ல. அதுவும் குறிப்பா அந்த அபார்ட்மெண்ட் யாருக்கு விற்காம கிடக்குதா, இங்க இந்த பால்கனி ஏரியா கரெக்டா இருக்கும்னு இந்த இடத்துல வச்சுதான் நான் நம்பி சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணிருப்பேன்னு சொல்லும் போது அங்க ஒரு ப்ளூ கலர் திரை கிடக்கும். அந்த திரையில ஒரு ஓட்டை இருக்குங்க. அந்த ஓட்டையை நம்ம ஹீரோ கவனிக்கிறார். இந்த ஓட்டை மேபி தோட்டா போன ஓட்டையாக இருக்குமா அப்படின்னு உடனே ஸ்னைப்பர் ஷாட்டு தோட்டா இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்னைப்பர் அரண்டு போறான். சார் கரெக்ட் சார், இதே ஸ்பாட் தான் சார், இதே ஸ்பாட்ல வச்சு தான் சார் சுட்டு கொண்டு இருக்காங்க, இதுதான் கொலகாரம் பயன்படுத்தின இடம் அப்படின்னு அடிச்சு சொல்றாப்ல. ஆனா தோட்டா அந்த ஸ்கிரீனை பொளந்துகிட்டு வெளியில வந்திருக்குது. சுடுறவனா இருந்தா ஸ்கிரீனை தாண்டி குறிப்பாத்து தான் சுட்டுருக்கணும். ஸ்கிரீனுக்கு இந்த பக்கத்துல இருந்து ஏன் சுடணும், ஸ்கிரீனு பார்வையை மறைக்குமே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அப்ப என்னவா நடந்திருக்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு அவன் யோசிக்கிறாங்க, இல்ல இப்படி குறுக்கால ஒரு ஸ்கிரீன் இருந்தோம் அதையும் தாண்டி குறிபாத்து சுட முடியுங்கிற கான்பிடன்ட் எப்ப கிடைக்கும்னா டார்கெட் எங்க நிக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே அந்த கொலகாரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். முந்தின நாள் ராத்திரியே வந்து டார்கெட் எங்க நிக்க போகுது, எங்க பேச்ச ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லேசர் லைட் மூலமா கரெக்டா அந்த ஸ்பாட் வரைக்கும் இங்கதான் வந்து நிக்க போறான், அங்க அந்த லைட் கரெக்டா அடிக்குதா, அப்ப நெஞ்சிலேயே குறிபாத்து சுட முடியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி துப்பாக்கியோட பொசிஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி செட் பண்ணி வைக்கும்போது தான் நடுவுல தெர வந்தா என்ன வராட்டி என்னன்னு கான்பிடண்டா சொல்ல முடியும். அதே மாதிரி கொலகாரன் கொலை நடந்தப்போ இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது, எங்க வேணா இருக்கலாம், ரிமோட் மூலமாவே இந்த துப்பாக்கியை இயக்கி இருக்கலாம். அப்படிதான் சார் இந்த கொலை நடந்திருக்கணும்னு புட்டு வைக்கிறார். எல்லாம் புட்டு வச்சாச்சு. ஆனாலும் ஒரு சந்தேகம், ஆனா வேற ஒரு கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் நீங்க இந்த கொலகாரனை பாத்தீங்க அப்படின்னு கேட்கிறான் அவன். உடனே அன்னைக்கு பார்த்தா அதே கேமராவை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம ஹீரோ பாக்குறார். பார்த்தா அந்த பில்டிங்கே உருப்படியா தெரியல, மங்களா தான் தெரியுது. அப்படி இருக்க இந்த கேமரால வச்சு எப்படி நான் அங்க இறங்கி போன அந்த கொலகாரனோட முகத்தை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேமராமேன்ட்டே கேட்கறான். ஏதாவது லென்ஸ் எக்ஸ்ட்ரா லென்ஸ் யூஸ் பண்ணியாப்பான்னு கேட்டா கேமராமேன் இல்ல சார் இதே லென்ஸ் இதே கேமரா தான் சார் அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அடுத்து இவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் மேலிடத்துக்கு முன்னாடி வச்சா மேலிடத்துக்காரங்க
என்னையா ஃபர்ஸ்ட் பச்சை கலர் காருன்னீங்க, அப்புறம் ப்ளூ கலர் காருன்றீங்க, அப்புறம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பில்டிங் நீங்க, இல்ல ஏற்கனவே கட்டி முடிச்ச பில்டிங்னு இப்ப வந்து சொல்றீங்க, என்னையா நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு மேலடம் சத்தம் போடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த லேடி போலீஸ் இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், இவர் சுட தெரியல சுட மாட்டேன்ட்டாருன்ட்டு. அதே மாதிரி வணக்க வைக்கிறாரு, யூனிஃபார்ம்ல வர்றாரு, இது எல்லாம் பழைய ஆள் மாதிரியே தெரியல, இவருக்கு பழசெல்லாம் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் மறந்து போயிருக்குமோன்னு சந்தேகம் இருக்குன்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டாங்க லேடி போலீஸ். உடனே நம்ம ஹீரோவோட பல் டாக்டர், நம்ம ஹீரோவோட வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்னொரு ஆள்னு ஒரு 3 பேரை நிப்பாட்டி இவங்கள யாரு டாக்டர், யாரு இன்ஸ்பெக்டர், யாரு டாக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கண்டுபிடி பாப்போன்னு கேட்க, இல்ல சார் எனக்கு தெரியாது எல்லாம் மறந்து போச்சுன்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. எவ்வளவு சென்சிட்டிவான கேஸ், ஏதோ சாதா கேஸ்னா கூட பரவாயில்ல, ஞாபகம் மறதியா இருந்தாலும் நீ இருந்துட்டு போன்னு விட்டுருப்போம். இவ்வளவு சென்சிட்டிவான கேஸ்ல ஞாபக மறதியோட எப்படி அவனால வேலை பார்க்க முடியும்? உடனே இந்த கேஸ்ல இருந்து தூக்குறோம்ட்டாங்க. 48 மணி நேரம் டைம். அதுக்கு பிறகு இந்த கேஸை இன்னொரு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ அதிர்ந்து போறார். அந்த பக்கம் விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு கமிஷனர் மச்சான் வந்து பார்க்கும்போது, எனக்கு 48 மணி நேரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த கேஸை நான் முடிக்க பாக்குறேன்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த கேஸை முடிக்கணும், ஏற்கனவே இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிருக்கிறோம், என்னவா இருக்கும், யார் அந்த கொலைகாரனா இருக்கும்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறாப்ல. அப்புறம் இங்க இருக்கிற சில ஆதாரங்கள்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாரற்று கிடக்கிற 2 வீலரு, கேட்பாரற்று கிடக்கிற மீட்கப்பட்ட கார்கள்னு நிறைய விழுந்து கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் காரு இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே கடந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் ஒரு போலீஸ்காரன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணுமோன்னு நம்ம ஹீரோவுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. அதே சமயம் இன்னொரு போலீஸ்காரர் இருந்து கையிலையும் கால்லையும் ஒரு ஆளை சுட்டு பிடிச்சாங்கல்ல அந்த லேடி போலீஸ், அந்த முக்கியமான ஆளு இப்போ ஹாஸ்பிட்டல்ல நினைவு திரும்பி முழிச்சிட்டானா. நீங்க வேணும்னா வந்து விசாரிக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறார். அவனோட கையில குண்டடி பட்டிருக்கும், அந்த கை கட்டை எல்லாம் அவுத்து விட்டுட்டு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த கருப்பு ஆடு யாரு சொல்றியா இல்லையான்னு அந்த காயத்தை நசுக்கி விசாரிக்க அரண்டு போய் அவன் சொல்லிடுறாங்க. அவனுக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு சுடோனியன் புல் கார்ல தான் அவர் வருவாப்ல. அந்த கார்ல அந்த கருப்பு ஆடு போனதை பார்த்திருக்கிறேன். ஆளை பார்க்கல, ஆனா அந்த கருப்பு ஆடு பயன்படுத்துற ஒரு காரை, அந்த காரை வந்து புல் அப்படிங்கிறாங்க, அந்த புல் மாடல் காரை பார்த்திருக்கிறேன்னு மட்டும் சொல்றாரு. அப்புறம் அந்த மும்பை தாதாவை சுட்டு கொண்டாருல நம்ம ஹீரோ, அப்ப அவர்கிட்ட இருந்த இந்த மொபைல், தாதாவோட மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தாதாவுக்கு கால்ஸ் நிறைய வந்திருக்கும் போயிருக்கும்ல, அதுல ஏற்கனவே ஒரு 4 இடத்துல அவர் மாட்ட வேண்டியது, 4 தடவையும் அவருக்கு ஒரு போன் கால் வரும், ஒரு துப்பு கிடைக்கும், அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருப்பான். அப்படி வந்த கால், அந்த கால் ஹிஸ்டரியில புல்லுங்கிற ஒரு பேர்ல இருக்குது அப்படிங்கறத சொல்றாப்ல. அப்போ புல்லுங்கிற அந்த ஆள் தான் இறந்து போன அந்த தாதாவோட மொபைல்ல புல்லுங்கிற பேர்ல சேவாய் இருக்கிற அந்த ஒரு ஆள் தான் கருப்பாடாக இருக்க முடியும். சரி, அந்த புல்லுங்கிற அந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வாங்கின சிம் கார்டை வாங்கியிருப்பான்ல ஒருத்தவன் ஐடி ப்ரூஃப் கொடுத்து, அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமேனு நம்ம ஹீரோ கேட்டா, அந்த ஐடி ப்ரூஃப் ஏற்கனவே இறந்து போன ஒரு குற்றவாளியுடைய ஐடி ப்ரூஃபை வச்சு வாங்கின சிம் கார்டா. இப்படி வந்து முடிஞ்சிருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ நெருங்கிட்டார். ஒரு போலீஸ்காரனா தான் அது இருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேப்பாரட்டு கிடக்கிற ஒரு வண்டியை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தூக்கு தண்டனை வாங்கி இறந்து போன ஒரு குற்றவாளியோட ஐடி ப்ரூஃப்ல இருந்து ஒரு சிம் கார்டு வாங்கி அந்த சிம் கார்டுல இருந்து தான் தாதாவுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறார். ஆனா இது எல்லாத்தையுமே ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னு இருக்கிற ஆள் சொல்றார். அப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து தன்னோட வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், யார் அந்த கொலைகாரன், யார் அந்த கருப்பாடுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனோட வீட்டுல ஹோம் ஜிம்னு சொல்லுவோம்ல, வீட்டுக்குள்ளேயே ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். அந்த எக்யூப்மெண்ட்டை பார்க்கும்போது ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் போட்டு திறக்க முடியறாப்ல ஒன்று தெரியுது. சரின்னு ஸ்க்ரூ டிரைவரை திறக்கலாமே முயற்சி பண்ணும்போது கால் அடிக்குதுங்க. யாருன்னு பார்த்தா வெளியில நம்ம ஹீரோ ஒரு காலத்துல அடுத்தவரோட மனைவி வச்சுக்கிட்டு இருந்தார்ல, அவ வந்து நிக்கிறா. உனக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், என் மேல பாசம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நானும் என் புருஷனும் இந்த ஊரை விட்டே போறோம், எங்க நல்லதுக்காக இந்த ஊரை விட்ட போறோங்கிறா. உனக்கு என் மேல பாசம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு உன் மேல பாசம் இருக்குது, அதனாலதான் உன்னை பத்தி அந்த உண்மையை, அந்த ரகசியத்தை யாருக்கிட்டையுமே நான் சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன ரகசியம்னு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ விறுவிறுன்னு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரான். கமிஷனர் மச்சான் முன்னாடி வந்து உட்கார்றான். ஃபைலை கொடுத்துட்டு நான் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேங்கிறான். கமிஷனர் அரண்டு போறார். கடந்த 48 மணி நேரத்துல நான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களும் இந்த ஃபைல்ல இருக்குது. இதோட கடைசி பக்கத்தை மட்டும் அப்படியே நான் எம்டியா விட்டு வச்சிருக்கேன். அதுல என்ன எழுதுனுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாப்ல. உங்களால மட்டும்தான் அதை ஃபில் பண்ண முடியும்னு வேற சொல்றாரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்றேன். இந்த இடத்துல அப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஹீரோ கேஸை முடிச்சிட்டாரு, குற்றவாளி யாருங்கிறது இந்த இடத்துல சொல்ல போறாரு. நான் கூட இந்த இடத்துல குற்றவாளி யாருங்கிறத ஓரளவு கணிச்சிட்டேன். நீங்களும் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கணிப்பு யாருன்றத சொல்லுங்க. என்னோட கணிப்பு என்னவாக இருந்ததுங்கிறத இந்த படத்தோட கடைசியில சொல்றேன். அப்படியே பாஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல போய் யார் அந்த குற்றவாளியாக இருக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. பெரும்பான்மையானவர்களோட கணிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சீட்டிங் பண்ணக்கூடாது ப்ளீஸ். நல்ல டைம் எடுத்துக்கங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ மறுபடியும் வீடியோவை கன்டினியூ பண்ணுவோம். எனக்கு இந்த நொடி வர யார் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம கமிஷனர் மச்சான் மேல தான் சந்தேகம் இருக்குது. இந்த கமிஷனர் மச்சான் தான் அந்த கருப்பாடாக இருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட் அவர் படிக்க ஆரம்பிக்க
நமக்கு உண்மையிலேயே என்ன நடந்துங்கிறத பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. மும்பை தாதா அவனுக்கு புல்லுகிட்ட இருந்து துப்பு கிடைச்ச அந்த நேரம் எல்லாம் எந்த டவர்ல இருந்து அந்த மும்பை தாதாவுக்கு கால் போயிருக்குது. சிம் கார்டு ஏதோ ஒரு குற்றவாளியோட சிம் கார்டு. ஆனா அந்த சிம் கார்டை பயன்படுத்துற ஆளு எந்த டவரை பயன்படுத்தி பேசியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி அந்த 3 கால் வரும்போதும் அந்த 3 டவர்ல அந்த டவரோட சிக்னல் கிடைக்கிற ஏரியால தான் குற்றவாளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புல் இருக்கணும். அப்புறம் 4வதா ஒரு எம்டி ஏரியா பக்கம் போலீஸ் தேடுதல் வேலையை நடத்தியிருப்பாங்க. தாதா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் தாராளமா. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான்னா பாம்பு வச்சு வெடிக்க செஞ்சுட்டு போயிருப்பான். அப்போ அவருக்கு எந்த டவர்ல இருந்து கால் போயிருக்கும்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்னு இருக்கும், சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோமா, அந்த ஏரியா பக்கம் ஒரு டவர்ல இருந்து தான் அவனுக்கு கால் போயிருக்குதுன்னு தெரிய வந்திருக்கும். ஆனா அந்த சுரங்கப்பாதை ஏரியால இருக்கிற அந்த டவருக்கு பக்கத்துல அன்னைக்கு டேட்டுக்கு போய்கிட்டு இருந்த ஆள் யாருன்னா சாட்சாட் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 டவர்லயும் இருந்திருப்பான். இப்போ துப்பு கொடுக்குற இந்த 4வது டவர் ஏரியா பக்கம் அந்த சுரங்கப்பாதை பக்கமும் இவன் தான் இருப்பான். போன் பண்ணி தாதா போலீஸ் நெருங்கிடுச்சு எஸ்கேப் ஆடுங்கன்னு 4வது முறையும் துப்பு கொடுத்ததும் இதே ஹீரோ தான், நம்ம ஹீரோ தான். செம்ம ஷாக்கா இருக்குல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த அந்த கருப்பு ஆடு நம்ம ஹீரோவா அப்படின்னு தோணுது இல்ல? எஸ், அவன் தான் போல. இந்த கேஸ் அப்ப விசாரிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான். ஃப்ரெண்டுக்காரன் கரெக்டா இந்த டீட்டெயில் வரைக்கும் வந்துட்டான். 4 தடவை துப்பு கொடுக்கும் போதும் அந்த டவர் இருக்கிற ஏரியா பக்கம் இருந்தது நீ தான் அந்த கருப்பாடா இருக்கணும். ஆனா எனக்கு புரியாதது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்காக அந்த தாதாவுக்கு நீ உதவி பண்ற? பணத்துக்காகவான்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. அப்ப எதுக்காடா உதவி பண்றேன்னு கேட்டா, சின்ன வயசுல நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு ரவுடி, குடிச்சிட்டு எப்பவுமே புள்ளைய போட்டு அடிப்பாரு. சாப்பிடுறது கூட வீட்டுல எதுவுமே இருக்காது. ஏதோ அன்னைக்கு விசேஷங்கிறதுனால ஏத்து வீட்டுக்காரங்க ஏதோ பலகாரம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. அதையெல்லாம் மொத்தமா பசியில உடனே அடுத்த நொடியே காலி பண்ணிட்டான் போல நம்ம ஹீரோ. நைட் அப்பா வராரு, எங்கடா எனக்கு மிச்சம் வைக்கலன்னு சொல்லி பையனை அடி அடிச்சு காலை உடச்சு போட்டார். காலு உடஞ்ச நிலைமையில கூட தனக்கான மருத்துவத்தை தானே பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு இவனே போயிருப்பான். ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருப்பான். அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் தாதாவை பார்த்திருக்கிறார். தாதா இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து இவனை படிக்கவும் வச்சிருக்கிறார். எங்க அப்பன் செய்ய வேண்டிய வேலையை பார்த்தது அந்த தாதா. அதனாலதான் அந்த தாதா உயிரோட இருக்கணும்னு அவருக்கு நான் துப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் எஸ்கேப் ஆறதுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் போடா முட்டாள், உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும் தாண்டா அவன் வம்புக்குனே எல்லாம் செஞ்சிருக்கிறான். அந்த தாதா உன்னை படிக்க வச்சது உனக்காக இல்ல, நீ படிச்சு பெரிய ஆளாகணுன்றதுக்காக இல்ல, நீ படிக்கணும், பெரிய ஆளாகணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும், தனக்கு துப்பு தனக்காகத்தான் உன்னை வளர்த்து வச்சிருக்கான். இது புரியலையான்னு கேட்க அது புரிஞ்சது. 3 தடவை நான் துப்பு கொடுத்தேன், அவர் அங்க எஸ்கேப் ஆகி மட்டும் போனாரு. ஆனா 4வது முறையா நான் துப்பு கொடுக்கும்போது போலீஸ்காரங்க சாகட்டோன்னு பாம் வச்சாருல, என் கண்ணு முன்னாடியே நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த எனக்கு வேண்டப்பட்ட பல பேரை கொன்னாருல, அடுத்த நொடியே அந்த தாதாவை கொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். என் கையால சுட்டு கொன்னேன்னு சொல்றாப்ல. ஓ, அப்ப என்ன காப்பாத்துறதுக்காக நீ ஒன்னவனை சுட்டு கொல்லல, உன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தாதாவை நீ சுட்டு கொண்டு இருக்கிற இல்ல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் பிடிச்சிட்டாங்க. சரி, இப்ப என்னடா பண்ண போற? எல்லா மேட்டரும் உனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நீ இடத்துல இருந்தா என்ன பண்ணுவேன்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கேட்பான். நான் உன் இடத்துல இருந்து இதெல்லாம் விசாரிச்சு இந்த கொலையெல்லாம் பண்ணது ஒரு நண்பர்னு தெரிய வந்தா அந்த உண்மையை வெளியில சொல்ல மாட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ணாத, இதுவே கடைசியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மூடி மறைச்சிருவேன். கடமையா நட்பான்னு பார்த்தா எனக்கு நட்பு தான் முக்கியம்னு, கடமையா சொந்த பந்தம்னு பார்த்தா பந்தம் தான் முக்கியம்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட சொன்ன அந்த ஒரு நபர் சாட்சாட் நம்ம ஹீரோ தாங்க. ஸ்பீச்லயும் இதைத்தான் சொல்லியிருப்பாப்ல, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னாருன்னு. அந்த வேண்டப்பட்ட ஒருத்தர் நம்ம ஹீரோ தான். ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எனக்கு கடமை தான் முக்கியம், நீ ஏன் சரணடைஞ்சிர, உனக்கு அது வரைக்கும் டைம் கொடுக்குறேன். இல்ல அன்னைக்கு நான் அவார்டு வாங்க போறனோ, என்னைக்கு நான் அவார்டு வாங்க போறனோ அன்னைக்கு அந்த ஸ்பீச்ல உன்னை பத்தி நான் வெளியில சொல்ல வேண்டியது வரும், உன்னை காட்டி கொடுக்க வேண்டியது வரும், அதுக்குள்ள நீயே சரணடைஞ்சிருன்னு சொல்லியிருப்பாப்ல. ஆனா நம்ம ஹீரோ சரணடையல. இவ்வளவு வரைக்கும் சொன்னவரை அடுத்து இது எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே சார் அப்படின்னு இப்ப நடப்புல நம்ம கமிஷனர் மச்சாங்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி கேஸ முடிச்சிட்டேன், கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லல, கூடவே கொலகார யாருங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க காலை எடுக்கல, அதனால மெசேஜ் எல்லாம் வாய்ஸ் மெசேஜா உங்களுக்கு போயிருக்குது. அந்த ரெக்கார்டை டெலிகாம் கம்யூனிகேஷன் பேசி ஏர்டெல் கம்பெனிக்காரங்கிட்ட இருந்து அந்த ரெக்கார்டையும் வாங்கிட்டேன் அப்படின்னு அதையும் பிளே பண்ணி காட்டுறார். அந்த ரெக்கார்டுல நான் தான் கொலகாரன், நான் தான் அந்த கருப்பு ஆடுங்கிறத நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அடுத்த நொடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வர அந்த விசாரணையை எல்லாத்தையுமே குழப்பி விசாரணையை ஒண்ணுமில்லாம பண்ணது என்னோட ரவுடி வெர்ஷன். இப்போ அதே விசாரணையை நல்லபடியா நடத்தி இந்த உண்மையை வெளியில கொண்டு வரது என்னோட நார்மல் வெர்ஷன் அதையும் எடுத்து சொல்றார். ஆனாலும் அதே ரவுடி வெர்ஷன் தான் ஒரு கட்டத்துல திருந்தி நான் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அவனை ஒத்துக்க வச்சது எது? அந்த கேள்வியோட நாம தொடருவோம். சரி, இந்த கொலைக்கு பயன்படுத்தின துப்பாக்கி எங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம ஹீரோவோட வீட்லயே பீரங்கி மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்கும். அது பாக்குறதுக்கு பீரங்கி பொம்மை மாதிரி இருக்கும், ஆனா அதுல துப்பாக்கிக்கான அந்த ஷார்ப் இருக்குது பாருங்க. இவனோட வீட்லயே பாக்குறதுக்கு வேற வேற பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் துப்பாக்கி அசல்மெண்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே இவ வீட்டுக்குள்ளேயே வேற வேற பொருளாக இருந்திருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் கழட்டி எடுத்து பார்க்கும்போதுதான் அந்த ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ல தான் அந்த ஹேண்டில் இருந்திருக்கும். அப்புறம் அந்த அசம்பிளான எல்லாத்தையுமே ஒன்னு சேர்க்கும் போது ஒரு துப்பாக்கி ஃபார்ம் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு துப்பாக்கியை உருவாக்குவதற்கு தேவையான எல்லாத்தையுமே தனித்தனி ஸ்பேர் பார்ட்ஸா வேற இடத்துல வேற இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறான். அது மொத்தமா சேர்ந்து பார்க்கும்போது தான் துப்பாக்கின்னு தெரியும். தனித்தனியா பார்க்கும்போது அது என்ன ஏதுன்னு யாராலையும் வழங்கிக்க முடியாது.
இப்படித்தான் அந்த துப்பாக்கியை ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோ வாங்கியிருப்பார். துப்பாக்கியை அசம்பிள் பண்ணியிருப்பார். ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரியே லேசர் லைட்டை வச்சு ஃப்ரெண்டுகார எங்க வந்து நிப்பான் அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த துப்பாக்கியோட பொசிஷனை செட் பண்ணி வச்சதும் அவர்தான். அவன் ஸ்பீச் பேசும்போது எனக்கு வேண்டப்பட்டவர் சொல்லியிருப்பார், பந்தம் முக்கியமா கடமை முக்கியமானா பந்தம் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பார். ஆனா எனக்கு கடமை தான் முக்கியம்னு அப்படி சொல்லி முடிக்கும் போது அடுத்து தன்னை பத்திய உண்மை வெளியில வந்துருமோன்னு பயந்துதான் அந்த ஃப்ரெண்டுகாரனை நம்மால ரிமோட் மூலமா சுட்டு தள்ளியிருப்பார், கொண்டு இருப்பார். ஆனா அன்னைக்கு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி லாட்ஜுக்கு போய் ஃப்ரெண்டோட காதலியை பார்க்கும்போது அந்த வீடியோ கால்ல அவங்க பேசிக்கிட்ட இந்த விஷயத்தை இவனுக்கு போட்டு காட்டியிருப்பா. அந்த ஃபுல் ஸ்பீச்சை கேட்கும் போதுதான் தன்னை காட்டி கொடுக்கறதுக்காக நண்பன் அங்க முயற்சிக்கல, தனக்கு அவார்டு வாங்கி கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் நமக்கு ஒரு நல்ல பேரு வாங்கி கொடுத்து இன்னும் நல்ல போலீஸா இன்னும் சிறந்த போலீஸா இருக்கணும், இன்னும் பெட்டரா நீ பர்ஃபார்ம் பண்ணணும்னு தன்னை ஊக்குவிக்கிறதுக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்பீச்சுங்கிறது அப்புறம் தான் தெரிய வரும். அவசரப்பட்டு அவனை சுட்டு கொண்டுட்டோமேன்னு அந்த குற்ற உணர்ச்சியை அவனால தாங்கிக்க முடியல. வீடியோ பார்க்கும்போதே கதறி கதறி அழுதுருப்பான், கண்ணீர் விட்டு அழுதுருப்பான். வண்டி ஓடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கூட அதே நினைப்பாதான் இருப்பான். அப்பதான் கமிஷனர் மச்சானுக்கு போனை போட்டு கேஸை சால்வ் பண்ணிட்டேன், அந்த கொலை பண்ண கொலவாளியை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கொலையாளி வேற யாரும் இல்ல சாட்சாத் நான் தான் சொல்லியிருப்பார். அடுத்து என்னன்றத சொல்றதுக்குள்ள, எப்படி கொலை பண்ணாங்கிறத சொல்றதுக்குள்ள, ஏன் கொலை பண்ணாங்கிற அந்த மோட்டிவை சொல்றதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி போயிருக்கும், எல்லாம் மறந்து போயிருக்கும். அந்த வாய்ஸ் மெசேஜ் கூட இப்ப போட்டு காட்டுறார். இப்போ அவன் ஏன் கொலை பண்ணா, கொலையாளி யாரு, எப்படி கொலை பண்ணான்னு எல்லா விசாரணையோட ஆதாரங்களும் மொத்தமா ஒரு ஃபைல்ல நம்ம ஹீரோவே கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அது என்னன்னு பாருங்க. கொலை பண்ணது இவன் தான், அந்த கொலையை விசாரிக்கிறது இவன் தான், அந்த கொலையோட விசாரணையை மாத்தி எஸ்கேப்பாக நினைச்சது இவன் தான், அந்த கொலையோட விசாரணையை சரியா விசாரிச்சு இப்போ கொலையாளி தாந்தாங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த விசாரணை அதிகாரியும் இவன் தான். இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடையா நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருப்பாருன்னு நாம சத்தியமா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அடுத்த நொடியே கமிஷனர் மச்சான் மேல இடத்துக்கு போனை போட்டு கேஸ் க்ளோஸ், கொலையாளி தானா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டாருன்னு காலை வைக்கிறார். அந்த கடைசி பக்கத்துல இந்த விஷயத்தை தான் இவர் எழுதவும் போறார். இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, எல்லாம் தெரிஞ்சு நம்ம கமிஷனர் மச்சான் இவனே இந்த கேஸை விசாரிக்கணும், எல்லாம் மறந்து போன இவன் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அந்த எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரிய வரணும். அவனே மறைக்க நினைச்ச ஆதாரங்களை அவனே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சாரு. எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. ஆனா தான் சரணடைறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தன்னோட காதலியை போய் பார்க்கறான். அதான் மீடியாக்காரியை வந்து பார்க்கறான். அவளுக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டான் போல. அவங்களும் இந்த கேஸ் சால்வ் ஆகும் போது இந்த கேஸை வெளியில விடக்கூடிய முதல் ஆளா தான் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பா, தான் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும்னு. அதுக்காக தான் அந்த வாய்ப்பை அவளுக்கு கொடுத்துருப்பான். போட்டோ வைக்கும்போது அவளுக்கு இன்னும் அந்த காதல் இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் பெட்டரான போட்டோ வைக்கலாமேன்னு தானும் அவனும் சேர்ந்து எடுத்த ஒரு நல்ல போட்டோல இருந்து போட்டோவை கட் பண்ணி நாளைக்கு இவன் தான் குற்றவாளின்னு நியூஸ்ல போட போற அந்த பேப்பர் கட்ல ஒரு அழகான போட்டோவை வச்சிருப்பா. அப்புறம் பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. மேபி ஒரு 10-15 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு 6 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பார்த்தா ஜெயில கிடக்கிற சில பேரு ஓவரா லந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில இருந்து ஒரு பந்தை தூக்கி போட்டிருப்பாங்க போல. அதுக்குள்ளேயே சிகரெட்டு பீடி இவங்களுக்கு போதைப் பொருட்கள் எல்லாமே இருக்கும். இதை பார்த்தா ஒரு புதுசா வந்த போலீஸ் நான் தட்டி கேட்பேன்னு போறார். வேண்டாம் சார் பிரச்சனை ஆயிடுச்சான்னு கூட இருக்கிற போலீஸ் சொன்னாலும் கேட்காம அவங்கள தட்டி கேட்க போய் போலீஸ்காரங்க சட்டையில கை வச்சிடறாங்க, தள்ளி விட்டுறாங்க. ஒரே கலவரமாவது. ஏகப்பட்ட கைதிங்க ஒன்னு சேர்றாங்க. போலீஸ் பேக்கப்புக்கு வேணும்னு சொல்லுது. ஏகப்பட்ட போலீஸ் வருது. ஆனா கைதிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. போலீஸ் எல்லாத்தையும் விட்டா அடிச்சே கொண்டு போட்டிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ வராரு. போலீஸ்காரங்க எல்லாத்தையே எடுத்துட்டு வந்து தான் கூட இருக்கிற சக கைதிகளையே போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாப்ல. போலீஸோட சட்ட மேலையாடா கை வைக்கிறேன்னு கை வச்சவனை பிடிச்சு அப்படி இறுக்கி பிடிச்சு நிப்பாட்டுவாரு பாருங்க. அவங்கிட்ட இருக்கிற சிகரெட்டையை பிடிங்கி அப்படி சிகரெட் அடிச்சிட்டு இருக்க அதே ஹீரோயிசத்தோட படத்தை இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. இவன் எங்க எப்படி இருந்தாலும் போலீஸ் மேல கை வச்சா அதே கத்தோட வருவான்னு காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சூப்பர்ல. இந்த ட்விஸ்டை யாராவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம், கண்டென்ட்டோட மிகப்பெரிய பலம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.